عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் பாக்கியாத் சாலிஹாத்தின் நாசிர் ஹஸரத் அவர்களே, அவர்களுக்கு முன்னாலே பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கூறிய பாக்கியாத்தினுடைய பேராசிரியர் மௌலானா இக்பால் காசிமி ஹஸரத் அவர்களே, மற்றும் நகருடைய உலமாக்களே, பிரமுகர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனித சமுதாயம் வெற்றி பெறுவதற்காக குர்ஆனையும் ஹதீஸையும் தந்திருக்கிறான். குர்ஆன் ஹதீஸ் என்பது இருக்கிறதே, அதை பல இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹக் என்று சொல்லுகிறான். குர்ஆனிலே என்ன சொன்னானோ அதுதான் ஹக். எதுவெல்லாம் ஹக்கோ அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ஹக்கு குர்ஆனுக்கு அப்பாலே இல்லை, குர்ஆனிலே எந்த ஹக்கும் இல்லாமலும் இல்லை. ஹக் என்பது ஒரு ஆழமான, அகலமான, விரிவான, கியாமத்து வரை விசாலத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வை கூட ஹக் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொல்லுகிறோம். ஒரு உண்மையை ஹக் என்று சொல்லுகிறோம், நேர்மையை ஹக் என்று சொல்லுகிறோம், எதுவெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் ஹக் என்று சொல்லுகிறோம். குர்ஆனை அல்லாஹ் ஹக் என்று சொல்லுகிறான், நபியை அல்லாஹ் ஹக் என்று சொல்லுகிறான், தீனை அல்லாஹ் ஹக் என்று சொல்லுகிறான். எதுவெல்லாம் நல்லதோ அதுவெல்லாம் ஹக். அந்த ஹக்கின்பால் வழிகாட்டுவதற்காகத்தான் திருமறையை, குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் தஆலா தந்தான். அந்த குர்ஆனை நடைமுறைப்படுத்தி காட்டத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி தந்தான். ஆனால் குர்ஆன் 30 ஜுஸு தான், 114 சூரத்து தான். ஒரு சாதாரண பையன், நல்ல ஞாபக சக்தி உள்ள பையனாக இருந்தால் 6 மாதத்தில் கூட மனனம் செய்துவிட முடியும். 6 மாதத்தில் செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். 6 வயதில் குர்ஆனை ஹிஃப்து செய்தவர்கள் இருக்கிறார்கள். 16 வயதில் கூட எஸ்என்எல் குர்ஆனை தொடாதவர்கள் வாழுகிற இந்த காலத்திலே, 16 வயதில் கூட எஸ்என்எல் குர்ஆனையும் தொடாதவர்கள் வாழுகிற இந்த காலத்திலே 6 வயதில் குர்ஆன் ஷரீஃபை மனனம் செய்தவர்கள் எத்தனையோ பேர். அது போன்ற சூழ்நிலை அமைய வேண்டும். நமக்கு அந்த சூழ்நிலை அமையவில்லை. நாம் சூழ்நிலை அமைவதை விரும்பவும் இல்லை, அமைக்க நாட்டம் கொள்ளவும் இல்லை. ஆகையினாலே அது அமையவில்லை. எங்கே சூழ்நிலை இருக்கிறதோ அங்கே பெண்கள் குர்ஆனை ஹிஃப்து செய்து தினமும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கு ஒரு, அதாவது கற்பனை ஒரு தோற்றம் என்ன ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், குர்ஆனை ஹிஃப்து செய்வதே தராவீஹ் தொழுகை வைக்கத்தான். தராவீஹிலே குர்ஆன் ஓதுவது இல்லை என்றால் குர்ஆனுடைய ஹிஃப்தை இல்லாமல் போய்விடும் என்று அஞ்ச வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ் மீது முஹப்பத்திலே மனனம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ரமலானிலே ஓதுவது அந்த ரமலானுடைய புனிதத்துவத்தின் காரணத்தினால தங்களுடைய தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ரமலானிலே ஓதப்படுகிறது, அவ்வளவுதான். ரமலானிலே தராவீஹிலே ஓதுவதற்காக குர்ஆனை ஹிஃப்து செய்வது என்பதற்கே நான் சொல்லுவேன் அது ஒரு குற்றம். ஏனென்றால் மற்றவைகள் எல்லாம் மறக்கப்படுகிறதே, அது குற்றம் இல்லையா? ஓதலாம், ஓத வேண்டும். ஆனால் அதற்காக ஹிஃப்து செய்வது, பிறகு அதனுடைய பின்னணியிலே இன்னொரு நோக்கம் சேர்ந்து கொள்கிறது. இதுவெல்லாம் நியாயமற்ற காரியங்கள். 6 வயதிலே குர்ஆன் முடித்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குர்ஆன் அளவு இவ்வளவுதான், 114 சூரத்து தான். சூரே ஃபாத்திஹாவிலிருந்து ஆரம்பிக்கிறது, சூரே மக்கா, சூரத்து நாஸிலே முடிந்து விடுகிறது. சாதாரணமாக நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்கள் எந்த ஆயத்தை எடுத்தாலும் சொல்லிவிட முடியும், எந்த ஆயத்தை எடுத்தாலும் சொல்ல முடியும். அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக வந்திருக்கிற ஹதீஸுடைய கிதாபுகள் கொஞ்சம் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. இந்த இரண்டும் சேர்ந்து கியாமத்து வரை நமக்கு வழி தந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி? திருத்தப்படாமல், மறுபரிசீலனை செய்யப்படாமல், எந்த விதமான அதிலே அபிப்பிராயங்கள் கொண்டு வரப்படாமல், காலம் முன்னேறுகிறது முன்னேறுகிறது முன்னேறுகிறது,
கோவேறு கருவியிலே போய்கொண்டிருந்த காலம் போய் இன்று ராக்கெட்டிலே பறக்கிற காலம். மணிக்கு 6650 கிலோமீட்டர் வேகத்திலே போகக்கூடிய கான்கார்டு விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்ட காலம். மணிக்கு 6650 கிலோமீட்டர் என்ன வேகம்! இங்கிருந்து லண்டனுக்கு 1 மணி நேரத்திலே போய்விடலாம், லண்டனிலிருந்து நியூயார்க்கு 1 மணி நேரத்திலே போய்விடலாம். இப்படிப்பட்ட காலத்திலே இந்த காலம் அது கோவேறு கருவியே போய்கொண்டிருந்த காலம். அன்றைக்கு இறங்கிய குர்ஆன் இன்றைக்கும் பொருந்துகிறது என்றால் அது எப்படி? இன்றைக்கல்ல இது எந்த காலம் வந்தாலும் பொருந்தும் என்பது எப்படி? ஒரே ஒரு வழிதான் சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸுக்கு பிறகு அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவும் நபியின் மூலமாகவும் இந்த குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இஜ்திஹாத் செய்து மஸலாக்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் என்பது ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையின் மீது என்னவெல்லாம் வருமோ அதுவெல்லாம் போய்கொண்டே இருக்கலாம். எப்படி ஆழமான அஸ்திவாரம் போட்டுவிட்டால், ஒரு ஊரிலே பார்த்தேன், ஒரு கட்டடம் கட்டிக் கொண்டிருந்தார்கள், எத்தனையோ மாடி என்று சொன்னார்கள், அதற்கு ஆழமான பில்லர் போடப்படுகிறது, பில்லரின் மீது கட்டப்படுகிறது. 60 பில்லர் போடுகிறாராம், ஒரு பில்லரும் 1 லட்சம் ரூபாய். 60 லட்சம் ரூபாய்க்கு பூமிக்கடியில பில்லர் போட்டு அதற்கு மேலே கட்டடம் கட்டப் போகிறார். ஏனென்றால் அதற்கு மேலே எழுப்பப்பட வேண்டிய மாடிகள் எத்தனையோ எண்ணிக்கை கூடுதல் ஆகையினால ஆழமாக அடிப்படை போடப்பட்டிருக்கிறது. 60 பில்லர் 60 லட்சம் ரூபாய் இதை கட்டணம் அதற்கு மேலே. இது போன்று அஸ்திவாரம் எல்லாம் போட்டிருக்கிறான். உலகம் என்று வரை இருக்குமோ தெரியாது, என்று வரை என்று ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கணக்கு சொல்லி இருக்கிறதாம். 2023 நவம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உலகம் அழிந்துவிடும். கம்ப்யூட்டர் கணக்கு அழியட்டும் அல்லது இருக்கட்டும், போகட்டும், போகாமல் இருக்கட்டும், நமக்கு எது பற்றியும் கவலை இல்லை. நமக்கு ஒரே ஒரு கவலை, இந்த உலக மக்கள் உண்மையை பெற வேண்டும், நல்லதை பெற வேண்டும், நேர்மையை பெற வேண்டும், சத்தியத்தை அடைய வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும், சகோதர மனப்பான்மையோடு வாழ வேண்டும், உலகம் முழுவதும் இணைந்து சந்தோஷமாக வாழ வேண்டும். இதற்கு என்ன வழி? அந்த வழி சொல்லுவதுதான் நம்முடைய வேலை. நம்முடைய வாழ்க்கை குறிப்பிட்ட வாழ்க்கை, இன்றோ நாளையோ முடியும். ஒரு நாள் கேள்விப்படத்தான் போகிறோம். மரணம் என்று சொல்லுவதாலே மரணம் வந்து விடுவதில்லை. எனவே மரணம் என்று சொல்லாமல் இருப்பதாலே மரணம் தள்ளி போவதும் இல்லை. மரணம் தவிர்க்க முடியாததும் தள்ளி போட முடியாததும், மரணம் தவிர்க்க முடியாததும் தள்ளி போட முடியாததும், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திலே, நிர்ணயிக்கப்பட்ட விதத்திலே, நிர்ணயிக்கப்பட்ட முறையிலே வந்தே தீரும். ரோட்டிலே மரணம் என்றால் வீட்டுக்கு கொண்டு வந்து விட முடியாது. வீட்டிலே மரணிப்பார் என்று அல்லாஹ் தலையிலே எழுதியிருந்தால் அவனை வீதியிலே கொண்டு போய் சாகரிக்க இந்த உலகத்திலே எந்த சக்தியும் இன்று வரை இல்லை. இவனுக்கு வீட்டிலே மரணம் என்றால் வீட்டிலே தான் மரணம், இவனுக்கு காட்டிலே மரணம் என்றால் காட்டிலே தான் மரணம், இவனுக்கு களத்திலே மரணம் என்றால் களத்திலே மரணம், இவனுக்கு யுத்த களத்திலே மரணம் என்றால் யுத்த களத்திலே மரணம். சோதரர்களே, தவிர்க்கவும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது. நாம் இந்த உலகத்தை மரணிக்கத்தான் பிறந்திருக்கிறோம். மரணத்திற்கு அஞ்சுகிறவர்களா நாம்? அம்மரணத்திற்கு என்றுமே அஞ்சப்போ நாம் விரும்புவதெல்லாம் உலகத்திலே சமாதானமும் சாந்தியும் தான். இஸ்லாம் என்ற பெயரே சாந்தி என்ற அர்த்தத்திலே உள்ளது. இஸ்லாம் என்ற பெயரே சமாதானம் என்ற அர்த்தத்திலே உள்ளது. இஸ்லாம் என்ற பெயரே சகோதரத்துவம் என்ற அர்த்தத்திலே உள்ளது. மறுக்க முடியுமா? இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு உலகத்தை நோக்கி கூறுகிறோம். இஸ்லாம் என்ற வார்த்தை ஒரு மதத்தை காட்டவில்லை. இஸ்லாம் என்ற வார்த்தை ஒரு மனிதரிலே ஒரு போதையை ஏற்படுத்தவில்லை, மனிதனிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. இஸ்லாம் என்ற வார்த்தை அகராதியை எடுத்து பாருங்கள், அரபியிலே இருக்கிறது அவ்வளவுதான். சாந்தி என்றுதானே அர்த்தம், சமாதானம் என்றுதானே அர்த்தம். முஸ்லிம் என்று சொல்லுகிறவருக்கு சமாதானத்தை விரும்புகிறவர் என்றுதானே அர்த்தம். சமாதானத்திற்கு மாறாக வேலை செய்கிறவர் ஒரு காலமும் முஸ்லிமாக இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. ஒரு முஸ்லிம் சமாதானத்தை விரும்புவார். சமாதானத்தை விரும்புகிறவர் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும். இல்லை, வெளிரங்கத்திலே சமாதானத்தை விரும்பினால் அந்தரங்கத்திலே வேறொன்று இருக்கும். எனவே சகோதரர்களே, குர்ஆனும் ஹதீஸும் சேர்ந்து கியாமத் வரை எப்படி வழிகாட்டுகிறது என்றால் அடிப்படை ஆழமாக அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே எந்த கட்டிடம் வேண்டுமானாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அடிப்படையில் தீர்வு கிடைக்கும். எந்த சிக்கல் வந்தாலும் இந்த அடிப்படையிலே தீர்வு கிடைக்கும். என்ன வேண்டுமானாலும் கொண்டு வரட்டும், உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் வேண்டுமானாலும் வரட்டும். ஒருவர் கேட்கிறார், சந்திரனுக்கு மனிதன் போய்விட்டால் அங்கே எப்படி தொழுக வேண்டும்? குர்ஆன் ஹதீஸ் என்று கூறுகிறோம். ஆனால் இமாம்கள் எடுத்து எழுதி வைத்திருக்கிறார்கள், அதை சொல்லுகிறோம். அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள்? அதே குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படை. ஒன்று கூட வல்லாஹி பில்லாஹி
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒரு தடவை அல்ல, ஒரு 1000 தடவை சத்தியம் செய்து சொல்லுகிறோம். என்னென்ன மசாலாக்கள் இமாம்கள் சொன்னார்களோ குர்ஆன் ஹதீஸில் தான் சொன்னார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு எந்த மசாலாவையும் சொல்லியதில்லை இமாம்கள். அப்படி சொன்னால் அவர்கள் இமாம்களாக இருந்ததில்லை. யாகோயுங்கள் சகோதரர்களே, எந்த மசாலாவையும் ஒரு இமாமும் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு சொன்னதில்லை. எதுவெல்லாம் இருக்கிறதோ குர்ஆன் ஹதீஸ் இருந்து எப்படி இருக்க முடியும்? அதுதான் இஜ்திஹாத் என்ற வழி இருக்கிறது, கியாஸ் என்ற வழி இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் இருந்து ஆய்வு செய்து எடுக்கப்படுகிறது. இதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமனுக்கு அனுப்பினார்கள். ஒரு ஹதீஸ் தான், ஆனால் கியாமத் வரை வழிகாட்டுகிற ஹதீஸ். அன்னலார் அவர்களுடைய பொன்மொழிகள் இருக்கின்றன. அதை பொன்மொழிகள் என்று சொல்லுவது பொருத்தமற்றது. ஏனென்றால் பொன்னும் அழிந்து போகும், ஆனால் எங்களுடைய நபியுடைய பொன்மொழிகள் அழிந்து போகாத அதை விட உயர்ந்த மொழிகள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சிறிய சிறிய கலிமாக்களே மகா பெரிய பெரிய அர்த்தங்களை பொதிந்து சொல்லக்கூடிய, அதிலே பொதி வைத்து சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கப்பட்டிருக்கிறேன், கொடுத்தவர் அல்லாஹ். எனக்கு இருக்கிறது என்று சொல்லவில்லை. கவனிக்க வேண்டும் பெரியவர்களே, நண்பர்களே. நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், அல்லாஹுவால் அளிக்கப்பட்டிருக்கிறேன். ஜவாமியல்களில் சில வார்த்தைகள், ஆனால் அதனுடைய கருத்து பக்கம் பக்கமாக இல்லை, பாகம் பாகமாக வால்யூமாக விரிந்து கொண்டே போகும். அந்த தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாமுக்கு தான் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஹதீஸை ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யமனுக்கு அனுப்பும் போது கூடவே செல்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு சஹாபி தானே, போய்விட்டு வாருங்கள் என்று அனுப்பவில்லை. யமனுக்கு முஅல்லிமாக அனுப்புகிறார்கள், போதனையாளர்களாக அனுப்புகிறார்கள். இன்னும் நம்முடைய பாஷையில் சொல்ல வேண்டுமானால் கவர்னராக அனுப்புகிறார்கள். யமனுக்கு போகிறார்கள். போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆதுடனே போகிறார்கள். ஒருவரை வழி அனுப்புகிற முறை இதுதான். அவர் செல்லும் போது அவருடனே செல்ல வேண்டும். எதுவரை நம்மால் போக முடியுமோ அதுவரை போவது சுன்னத்திலே உள்ளது. ஒருத்தர் போயிட்டு வர்றேங்கிறார், சரி போறாருதானே போங்கன்னு உட்கார்ந்து அனுப்புறதில்லை. அவர் போகும்போது அதுக்கு அரபியில முஷாயாத் என்று சொல்லுவது, அவருடன் நடந்து செல்லுவது. வருகிறார் என்றால் அவரை போய் வரவேற்பது. இருக்கும் இதே ஹஜ்ரத் முஆத் நினைக்கிறேன், அவர்கள் வரும்பொழுது உங்களுடைய தலைவரை வரவேற்பதற்காக எழுந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். வரும்போது வரவேற்பதற்காக எழுந்து செல்வதும், செல்லும் போது வழி அனுப்புவதற்காக அவர்களுடன் நடந்து செல்வதும் சுன்னத்திலே சேர்ந்தது. அதே போல வந்து உட்கார்ந்தால், நம் உட்கார்வதற்கு பக்கத்தில் இடம் இருந்தால் கூட கொஞ்சம் அசைந்து கொடுப்பது கூட சுன்னத்து. எந்த அர்த்தத்திலே? அவருடைய உட்கார்தல் எனக்கு விருப்பம் தான் என்று காட்டுவதற்காக. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்கும் செய்தார்கள், நாயகமே இடம் தான் இருந்தது, நான் உட்கார்ந்தேனே, நீங்கள் எதற்கு அசைந்தீர்கள்? உங்களுடைய அமருதல் எனக்கு விருப்பம் என்பதை காண்பிப்பதற்காக நான் அசைந்தேன் என்று சொன்னார்கள். எனவே உடனிருப்பவர்களுடனே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஆத் வாகனத்திலே குதிரையிலே புறப்பட்டு செல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கூட போனார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூட போன உடனே ஹஜ்ரத் முஆத் இறங்க முயற்சி செய்தார்கள். ரசூலுல்லாஹ் நடந்து வரும்போது நான் உட்கார்ந்து போவது பொருத்தமாக இல்லையே என்று சொன்னார்கள். நீங்கள் இறங்கவும் மாட்டீர்கள், நான் ஏறவும் மாட்டேன். நீங்களே ஏறிக்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரெண்டு பேரும் சேர்ந்து, இல்லை நான் ஏறவும் மாட்டேன், நீங்கள் இறங்கவும் மாட்டீர்கள். இப்படியே வசியத்து செய்து கொண்டு, வசியத்தில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லஅல்லக தமுர்ரு அலா கப்ரி, நீங்கள் திரும்பி வரும்போது என்னுடைய கபரை பார்க்கலாம் என்று சொன்னார். ஹஜ்ரத் முஆதை அனுப்பி வைக்கிறார்கள். தீனை பரத்துவது முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெற்றுக்கொண்ட தீனை பரத்துவது முக்கியம். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலேயே இருக்கிறேன் என்று சொல்லுவதை விட சொல்லுகிறேன், தீனை பரத்துவது மகா முக்கியம். இங்கே ஒரு ஞாபகம் வந்து விட்டது சொல்லி வருகிறேன். ரசூல் மதீனாவிலே அடங்க பெற்றால் பக்கைய கரக்கன், மதீனாவிலே இருக்கிற கபரிஸ்தான் பக்கைய கரக்கன், அது ஜன்னத்துல் பக்கை என்றும் சொல்லுகிறோம். பக்கைய கரக்கன் அந்த இடத்துக்கு பெயர். கபரிஸ்தான் எங்கும் அப்படியே தான் இருக்கிறது. அங்கே யார் அடங்கப்பெறுகிறார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் கட்டாயம் கிடைக்கும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. இதனாலே மதீனாவிலே போய் அந்த கபரிலே அடங்கப் பெறுவது என்பது வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய மாபெரும் நசீப், மாபெரும் நசீப். ஆனால் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு, தீனுடைய வேலையும் விட்டுவிட்டு, தாவத்துடைய பிரச்சாரத்தையும் விட்டுவிட்டு, நன்மைகளை போதிப்பதையும் விட்டுவிட்டு, அம்ர் பில் மஅரூஃபையும் விட்டுவிட்டு, நஹி அனில் முன்கரையும் விட்டுவிட்டு போய் அங்கே கபரிஸ்தானிலே ஒரு மனிதன் உட்கார்ந்து கிடந்த அந்த கபரிலே அடங்கினால் அவருக்கு ஷஃபாத் கிடைத்து விடுமா? ஒருவர் சொன்னார், தான் கனவிலே கண்டதாக சொன்னார், எழுதியிருக்கிறது வரலாறுகளிலே. மதீனாவுக்கு வெளியே வேறொரு நாட்டிலே அடங்கப்பட்ட சிலர் அவர்களுடைய கபரிலே இருந்து அவர்கள் எடுக்கப்பட்டு மதீனாவிலே கொண்டு போய் அடக்கப்படுகிறார்கள். மதீனாவிலேயே அடங்கப்பட்ட சிலர் அங்கிருந்து எடுக்கப்பட்டு வெளியே இங்கு அடக்கப்படுகிறார்கள். ஐன கானு வஹைசு கானு, உங்களிலே எனக்கு மிக நெருக்கமானவர்கள் யார் தெரியுமா? யார் என்னுடைய வேலையை செய்கிறார்களோ அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி,
அவர்களுடைய வேலையை செய்கிறவர்கள் தான் மதீனாவிலே இருப்பதாக அர்த்தம். அவர்களுடைய கபர் திண்டுக்கல்லிலே இருந்தாலும் அவர்கள் மதீனாவிலே கொண்டு அடக்கப்படுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலையை செய்தார். வேலை அவர்களுடையதாக இருக்க வேண்டும், எனக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்பதற்கு அர்த்தம் வெறும் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அத்தாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அதை தண்ணி கொண்டு வாங்க, அதெல்லாம் உங்களை விட்டு போக முடியாதுங்கன்னு சொல்லிட்டார். உங்க பக்கத்திலேயே இருக்கணும், நான் தண்ணி தாகடிக்கு கொண்டு வந்தா உங்க பக்கத்தை விட்டு போக மாட்டேன். அல்லாஹ் அத்தா சந்தோஷப்படுவாரா? இதே போல மதீனாவிலே இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வேலையை செய்யவில்லை, ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டார்கள், ஷஃபாஅத் கிடைக்காது. இங்கே இருக்கிறார், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செய்கிறார், அவர் மதீனாவிலே அடங்கப்பட்டவராக கருதப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். ஹஜ்ரத் முஆதை அனுப்புகிறார்கள், வசியத்து செய்து அனுப்புகிறார்கள், லஅல்லக தமுர் அலா கபரி, நீங்கள் திரும்பி வரும்போது என்னுடைய கபரின் மீது நடக்கலாம் என்று சொல்ல. அதே போல ஹஜ்ரத் முஆத் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் மதீனாவுக்கு வந்தார்கள். இப்படி அனுப்பும் பொழுது நீங்கள் எப்படி ஃபைசலா செய்வீர்கள், ஒரு தீர்ப்பு எப்படி செய்வீர்கள்? கைஃப தக்தி யா முஆத், முஆதை எப்படி நீங்கள் தீர்ப்பு செய்வீர்கள் என்று சொல்ல கேட்டார்கள். சொன்னார்கள், நான் குர்ஆனை கொண்டு தீர்ப்பு செய்தேன், குர்ஆனை பார்த்து தீர்ப்பு செய்தேன், எந்த விஷயம் வந்தாலும் குர்ஆனை பார்த்து. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஃபைல்லம் தஜித் ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபிலே குர்ஆனிலே அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காவிட்டால்? சொன்னார்கள், பிசுன்னத்தி ரசூலில்லாஹ், நாயகமே தங்களுடைய சுன்னத் இருக்கிறது, தாங்கள் காட்டிய வழி இருக்கிறது, அதை கொண்டு தீர்ப்பு செய்வேன். கேட்டார்கள், ஃபைல்லம் தஜித், அந்த சுன்னத்திலும் உங்களுக்கு கிடைக்காவிட்டால்? குர்ஆனிலும் ஒரு விஷயம் கிடைக்கவில்லை, சுன்னத்திலும் கிடைக்கவில்லை. சொன்னார்கள், அஜித்தஹிது வலா ஆலு, அஜித்தஹிது வலா ஆலு, நான் என்னுடைய அறிவை கொண்டு யோசித்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்து, குர்ஆன் ஹதீஸிலிருந்து என்னுடைய ஹதீஸை அறிவை கொண்டு யோசித்து நான் தீர்ப்பு செய்வேன், அது எந்தவித குறைவும் செய்ய மாட்டேன், நான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுப்பேன் சொன்னார். இதுதான் இஜ்திஹாதுக்கு அடிப்படையான ஹதீஸ் என்று கருதப்படுகிறது. அந்த இஜ்திஹாதுக்கு மார்க்கம் அந்த அனுமதி தந்திருக்கிறது. அப்படி இஜ்திஹாது செய்யக்கூடாது என்று சொல்லி இருந்தால் எந்த காலத்திலே குர்ஆன் ஹதீஸுடைய தீர்ப்புகள் முடிந்து போயிருக்கும். இன்று இஸ்லாமின் படி இஸ்லாமை நடைமுறைப்படுத்த முடியாமல் போயிருந்திருக்கும். ஆனால் குர்ஆன் ஹதீஸை கொடுத்துவிட்டு இஜ்திஹாதுக்கும் ரசூலுல்லாஹ் அனுமதி தந்தார்கள். வெறும் அனுமதி தரவில்லை, கையெடுத்து துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலாகி எனக்கு, நான் அனுப்பக்கூடிய ரசூலுக்கு விஷயத்துடைய உண்மையை புரிந்து தீர்ப்பு செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்த அல்லாஹ்வே உனக்கே புகழ் அனைத்தும் என்று ஹஜ்ரத் முஆதுக்கு துஆ செய்து வழி அனுப்பினார். எனவே குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் இஜ்திஹாது செய்வதற்கு அந்தே ரசூலுல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறார்கள். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும், ஃபைல்லம் தஜித் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குர்ஆனிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால். அதே போல ஃபைல்லம் தஜித் ஃபீ சுன்னத்தி ரசூல், ரசூலுடைய சுன்னத்திலே நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபைல்லம் யகுன் என்று கேட்கவில்லை, குர்ஆனிலே இல்லாவிட்டால் என்று கேட்கவில்லை, ஹதீஸிலே இல்லாவிட்டால் என்று சொல்லவில்லை, குர்ஆனிலே நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால், இருக்கிறது நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை, ஹதீஸிலும் இருக்கிறது நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. இப்பொழுது உங்களுடைய யோசனை கொண்டு சிந்திப்பீர்கள், பிறகு நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். வித்தியாசம் அடங்க வேண்டும். ஃபைல்லம் யகுன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, கேட்கவில்லை. ஃபைல்லம் தஜித், நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால் வெளிரங்கத்திலே உங்களுக்கு கிடைக்க என்ன செய்வீர்கள்? அஜித்தஹிது வலா ஆலு, நான் இஜ்திஹாத் செய்வேன். எனவே இஜ்திஹாதுக்கு வழி தந்து கியாமத் வரை இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வழிகளையும் திறந்து தந்திருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தோட எத்தனை சட்டங்கள் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாம் திருத்தப்பட வேண்டியவை, திருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் குர்ஆன் திருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. அதிலிருந்து சட்டத்திலிருந்து கிளை, கிளையிலிருந்து கிளை, கிளையிலிருந்து கிளை, கியாமத் வரை அது கிளைத்துக் கொண்டே இருக்கும், முளைத்துக் கொண்டே இருக்கும், தலைத்துக் கொண்டே இருக்கும், வற்றி போகாது, வறண்டு போகாது. மனிதர்களுடைய மூளை வேண்டுமானால் காய்ந்து போகலாம், ஆனால் குர்ஆன் காய்ந்து போகாது. குர்ஆனுடைய கருத்துக்கள் வற்றி போய்விடாது, வறண்டு போய்விடாது சகோதரர்களே. அதே போல சுன்னத்துடைய கருத்துக்கள் அப்படித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் அர்த்தமிக்கவை, ஆழமிக்கவை. சிந்திக்க சிந்திக்க அதிலிருந்து கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இன்றைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக கிடைக்கும், அல்லது அதிலிருந்து இஜ்திஹாத் செய்து, அல்லது இஜ்திஹாதுடைய ஒரு அம்சம் தான் கியாஸ். கியாஸ் என்பது இஜ்திஹாதுக்கு அப்பாற்பட்ட ஒன்றல்ல, வார்த்தையிலே வேறாக இருந்தாலும் கூட கியாஸும் அதிலே சேர்ந்ததுதான். எனவே குர்ஆன் ஹதீஸுக்கு அடுத்து இஜ்மா கியாஸையும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் ஆகிய நாம் பின்பற்றுகிறோம். நமக்கு முரண்பட்டவர்கள் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள். நாமே என்ன பின்பற்றுகிறோம்? குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான். ஆனால் அதிலிருந்து வருகிற கிளை சட்டங்களுக்கு பதில் எங்கிருந்து சொல்லுவீர்கள்?
அதிலிருந்து இஸ்திஹாத் செய்தான் சொல்லுவீர்கள். நீங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று யார் இருக்கிறார்களோ, யார் தக்லீது செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ, யார் மதுஹப் வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ, இதுவெல்லாம் அசத்தியம் என்று சொல்லுகிறார்களோ, அவர்களும் கடைசியிலே இஸ்திஹாத் தான் செய்கிறார்கள். அவர்களும் கடைசியிலே கியாசுக்குத்தான் வருகிறார்கள். எனவே நம்முடைய வழிக்கு இன்று வந்துதான் தீர வேண்டும். இதுவரை யாரெல்லாம் உலகத்திலே கைர முக்கல்லி என்று இருந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எங்களுடைய வழிக்கு வந்திருக்கிறார்கள். இதுவரை உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு நாடுகளிலே பிரபலம் கிடையாது. இந்தியாவிலே சில பேர் இப்படி முளைத்து விட்டார்கள். இமாம் தேவையில்லை, மதுஹப் தேவையில்லை, நாங்களே சொல்லுவோம் என்று. அது வடநாட்டு பகுதிகளிலே சிலர் வந்தார்கள். நான் அடிக்கடி இந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவதுண்டு. அது உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் பல தடவை நான் சொல்லுவதுண்டு, நடந்திருக்குமோ இல்லாமல் இருக்குமோ எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நிகழ்ச்சி நடந்திருக்கும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. நவாப் சித்திக் ஹசன் கான், நீங்களும் நான் சொல்ல கேட்டிருப்பீர்கள் அல்லது எங்கேயாவது கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் திரும்ப ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். நவாப் சித்திக் ஹசன் கான் போபாலை சேர்ந்தவர். மிகப்பெரிய, அதாவது மௌலவி பட்டம் என்று இல்லாவிட்டாலும் கூட நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார். அவர் கிதாபுக்கு வைத்திருக்கிற பெயர் இருக்கிறதே, அதுவே மிக ஆச்சரியமானது. கிதாபுக்கு வைத்திருக்கிற அப்ஜதுல் உலூம். அப்ஜத் என்பது தெரியும், அப்ஜத் கணக்குன்னு சொல்லுவாங்க. அப்ஜதுல் உலூம், இப்ப இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது ஆளுங்கள் கூட மிக சிந்திச்சு தான் புரியும். புதூருல் அஹில்லா, பிறைகளின் பௌர்ணமி. அஹில்லான்னு சொன்ன பிறைகள், புதூர்னா பௌர்ணமி, பௌர்ணமி நிலவுகள், பிறைகளின் பௌர்ணமி நிலவுகள். கொஞ்சம் சிந்திங்க என்ன அர்த்தம். பிறைகள் பௌர்ணமி நிலவுகளாக மாறுகின்றனவா? பிறைகளாக இருக்கின்ற கருத்துக்கள், சிறு கீற்றாக தெரிகிற கருத்துக்கள் இவருடைய கிதாபை படித்த பிறகு பௌர்ணமி போன்று பட்டப்பகல் வெளிச்சம் போன்று தெரிய ஆரம்பித்து விடுகிறதாம். புதூரில் அஹில்லா, இந்த பெயரே நம்முடைய கற்பனைக்கு வராது. இப்படிப்பட்ட கிதாப் எழுதியவர். அவர் அஹ்ல ஹதீஸாக இருந்தார், கைர முக்கல்லிதாக இருந்தார், இமாம்களை பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி இருக்கிற நிலையிலே அவரை பின்பற்றியவர்கள் ஏராளமாக, அந்த மத்திய பிரதேச பகுதியிலே ஏராளமானவர்கள் அவரை பின்பற்றால் மிக திறமையானவர். இன்று பேச்சுக்குத்தான் பெரிய மதிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த திறமையின் காரணத்தினாலே, அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து திறமையின் காரணத்தினாலே அந்தரங்கத்தை மனிதர்கள் பார்ப்பதில்லை, வெளிரங்கத்தை பார்த்து ஏமாந்து விடுவதும் உண்டு. அப்படி ஏமாந்தவர்கள் அவரை பின்பற்றி இருந்தார்கள். இப்படி இருக்கிற காலத்திலே ஒரு நம்முடைய சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர் ஒரு ராணுவத்திலே இருந்தார். போபாலுக்கு அப்பாலே ராணுவம் தங்கியிருந்தது. அந்த ராணுவத்திலே நம்முடைய சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர் இருந்தார். அவர் நவாப் சித்திக் ஹசன் கானுக்கு மாற்றமான சுன்னத் ஜமாத்திலே இருந்தார். அதே ராணுவத்திலே இன்னொரு வீரர் நவாபை பின்பற்றியவரும் இருந்தார். ரெண்டு பேரும் இருந்துகிட்டு ஒரு நாள் காலையில அந்த சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த நபரிடத்திலே, ராணுவ வீரரிடத்திலே, இந்த நவாபை பின்பற்ற தக்லீது செய்யாத இவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன்னு சொன்னார். இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன். அவர் நல்ல மனிதர், சுன்னத் ஜமாத் சேர்ந்தவர், நல்ல மனிதர். அவற்றை அவர் சொன்னார், கனவு கண்டேன். என்னப்பா கனவு கண்டேன்னு கேட்டார். அவர் சொன்னாரு, நவாப் சித்திக் ஹசன் கான் எங்களுடைய இமாம், அவங்களுக்கு இமாம், இமாம் வேண்டான்னு சொல்ற இமாம், அவ்வளவுதான். அவர் தொழுக வைக்கிறார். அவருக்கு பின்னாலே சஃப் நின்று தொழுகிறது. அந்த சஃபிலே நவாபுக்கு நேராக ரசூலுல்லாஹ் நின்று தொழுகிறார்கள். தொழுக வைக்கிறது யார்? நவாப் சாப், கைர முக்கல்லி, இமாமை பின்பற்றாதவர். பின்னாலே நின்று தொழுகிறது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த ராணுவத்தில் இருந்த அந்த சுன்னத் ஜமாத்கார் கேட்டா, அப்படியே கனவு கண்டீங்க? ரசூலுல்லாஹ் நவாபுக்கு பின்னால் நின்று தொழுகிறாரா? அப்படியா? அப்படியே கனவு கண்டீங்க? ஆமா. நிஜமா சொல்லுங்க, அப்படியே கனவு கண்டீங்க? ஆமா. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? இந்த நவாபை பின்பற்றியவருக்கு நம்ம நவாபுடைய அந்தஸ்து ரொம்ப உயர்ந்துருச்சு. எவ்வளவு உயர்ந்துருச்சு? ரசூலுல்லாஹ்வே பின்னால் நின்று தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ்வே நவாபுக்கு பின்னால் நின்று தொழுகிறார். நவாபுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தாரு. திரும்ப திரும்ப அவர் சொல்றார், திரும்ப திரும்ப அவர் கேட்கிறாரு, அப்படியே கண்டீங்க? அப்படியே கண்டீங்க? நீங்க அப்படி கண்டிருக்க முடியாது. அல்ல, அப்படிதான் கண்டேன். இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரு. அவர் சொன்னார், நீங்க அப்படி கனவு கண்டிருந்தால், அந்த சுன்னத் ஜமாத் சேர்ந்தவர் சொன்னார், அப்படி கனவு கண்டிருந்தால் உங்களுடைய நவாப் நீங்கள் கனவு கண்ட நேரத்தில் இறந்து விட்டார். இவருக்கு ஆச்சரியமா போச்சு. தொழுக வச்சார் நான் சொல்றேன், நீங்க மௌத்தா போயிட்டார் சொன்னீங்க. இல்ல, அப்படித்தான் சொன்னார். இப்படி பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே தகவல் வந்துருச்சு, நவாப் மௌத்தா ஆயிட்டார். அவர் சொன்ன தாபீர் சரி. இப்ப கனவுக்கு தாபீர் இருக்கா இல்லையா, தாபீர் சொல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு ஒரு தலைப்பு இருந்து ஒரு நேரத்தில் பேசலாம். இப்ப நேரம் இல்ல, சீக்கிரம் முடிஞ்சிடும், 9 போகுது. இவருக்கு ஆச்சரியமா போச்சு. இவர்கிட்ட கேட்டார், எப்படிங்க இந்த தாபீர் சொன்னீங்க? அவர் சொன்னார், எப்படியோ நான் சொன்னது சரியாயிடுச்சா இல்லையா, அவங்க நவா மௌத்தா போயிட்டாரா இல்லையா? ஆமா, மௌத்தா ஆயிட்டார். ஒரு நாள் கேட்டுக்கிட்டே இருந்தார், மறுநாள் கேட்டுக்கிட்டே இருந்தார். இப்ப விட மாட்டேங்கிறார். நீங்க எப்படி இந்த தாபீர் சொன்னீங்க?
நான் சொல்றேன் நவாப் தொழுக வச்சார், பின்னால் ரசூலுல்லாஹி தொழுதாங்க. நீங்க சொல்றீங்க நவாப் மௌத்தா போயிட்டார். இந்த கனவுக்கு தாபீருக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் புரியல. நீங்க இப்படி சொல்றீங்களே. கடைசி விடாப்பிடியாக அவர் கேட்டதனால சொன்னார், பாருங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால என்னமாவது ஒன்னு இருக்கிறதா இருந்தா, ஒரு மனிதர் இருக்கிறதா இருந்தா மையத்து தான் இருக்கணும், ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுது இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஒருத்தர் நிக்கிறதா இருந்தால் நீங்க கொஞ்சம் இப்படி பார்த்திருக்கீங்க, இப்படி பார்க்கணும், அவ்வளவு வித்தியாசம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஜனாஸா தான் இருக்கும், முன்னால ஜனாஸா வச்சு ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். இப்ப சொல்லுங்க இது உண்மை. இது போல இமாமை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் ஏதோ நம்முடைய நாட்டுக்கு பிடித்த வியாதி, நம்முடைய நாட்டுக்கு ஏராளமான வியாதி. 50 வருஷத்துல, அதாவது இந்த கடைசி 10 வருஷத்துல 20 வியாதி புதுசா வந்திருக்கு. இந்த கடைசி 10 வருஷத்துல 20 வியாதி இந்த நாட்டில் மட்டும் புதுசா வந்திருக்கு. இப்ப டொங்கு காய்ச்சல் சமீபத்தில் கேள்விப்பட்டு பாருங்க, அது கூட அப்படித்தான். மெட்ராஸை, அதுக்கு பேரே மெட்ராஸை, மெட்ராஸ்ல தான் உற்பத்தி ஆட்சி போட்டிருக்கு. அதுக்கு மெட்ராஸை ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு யாரையாவது பார்த்தா அவருக்கு வந்துடுதான், வருதோ வரலையோ பார்க்கறதுக்கே பயம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏராளமாக. இனி உற்பத்தி, உலகத்தில் உற்பத்தி ஆயிருக்கிற வியாதி இருக்கு அளவே இல்லை. இப்படி இந்தியாவிலே ஏராளமான வியாதி, உலகத்துக்கு ஏராளமான வியாதி. அப்படி இந்தியாவிலே உருவான ஒரு வியாதி தான், அந்த வியாதிக்கு நாம பேர் வச்சிருக்கிறோம் ஈமானுக்கு வந்த எய்ட்ஸ். ஈமானுக்கு வந்த எய்ட்ஸ். இந்த வியாதி இருக்கிறது ஈமானுக்கு வந்த எய்ட்ஸ். ஈமானுக்கு இந்த புத்தகம் வெளியிடுகிறோம், இதனுடைய கடைசியை கொடுத்திருக்கிறோம். ஈமானுக்கு எய்ட்ஸ் ஆக உலவி வருகிறவர்களை புரியுங்கள். இவர்கள் ஈமானுக்கு எய்ட்ஸாக உலகி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். இந்த எய்ட்ஸ் வந்த உடனே யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நாள் ஆகி அவருக்கு காய்ச்சல் வந்து, தலைவலி வந்து, அது வந்து, இது வந்து, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த டெஸ்ட் பண்ண போதுதான் தெரியும் எய்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். இது போல சகோதரர்களே, இது பார்க்கும்போது தெரியாது இது ஒரு எய்ட்ஸ். எனவே அது சம்பந்தமாக பல கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பலர் பதில் சொல்லுவார்கள், சொல்லாமல் இருந்தார்கள். சரி, இது தானாக தெளிந்துவிடும். இந்த நூலிலேயே ஒரு இடத்தில் வந்திருக்கிறோம், பேரவை பதில்கள் இந்த நூலுக்கு பெயர். இது இப்பொழுது வெளியிடப்படுகிறது. இந்த இதில் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறோம், இது தானாக தெளிந்துவிடும் என்று நாங்கள் பொறுத்திருந்தோம். ஆனால் இதற்கு வைத்தியம் தேவை என்று இப்பொழுதுதான் எங்களுக்கு புரிந்தது. இதோ வைத்தியம். எதற்கு? உங்களுடைய நான் தெரியும் பார்த்தோம், தெரியல. ஆகினால் ஒரு இதுல முக்கியமாக ஒரு 40 கேள்வி சென்ற ரமலானை ஒட்டி வந்த அவர்களுடைய பத்திரிகை அல்ஜன்னத் என்ற பத்திரிகையில 40 கேள்விகள் கேட்டிருந்தார். பாருங்க, இவ்வளவு அசிங்கம், இவ்வளவு ஆபாசம், இவ்வளவு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 40 கேள்வி. அதுக்கு முன்னால ஒரு 10 கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த 10க்கு நாம் பதில் சொல்லி இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு 40 கேள்விக்கு அதுல வந்துச்சு. மர்ஹூம் என்ற புனைப்பெயர்ல வருது. அதுக்கு அடுத்து நாம் 10க்கு 10 என்று ஒரு பதில் வெளியிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு மறுப்பு அவர் வெளியிட்டு இருந்தார். 10க்கு அவங்க ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க, அதை நாம் பதில் சொன்னோம். நாம் பதில் சொன்னதுக்கு அவர் பதில், அவர் மறுப்பு சொன்னார். அந்த மறுப்புக்கு மறுப்புமே இதில் இருக்கிறது. 40க்கு 40 கேள்விகள் கேட்டு குழப்பம், 40 குழப்பம், 40 தெளிவு. அதுக்கு பின்னால 10 கேள்வி, அதுக்கு நாம 10 பதில். அந்த 10 பதிலுக்கு அவர்களுடைய 10 மறுப்பு, அந்த மறுப்புக்கு மறுப்பு. அது 40, இது ஒரு 10. 40க்கு 40, 10க்கு 10, 10க்கு 10க்கு மறுப்புக்கு மறுப்பு. அது மனப்பாடம் பண்ணணும். புஸ்தகம் வாங்கினா தான் மனப்பாடம் பண்ண முடியும். அடுத்தது இருக்கிறீங்களே ஒரு ஆய்வு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இமாம் இப்னு அபீ ஷைபா, இந்த இருவரை பற்றி பின்னால கடைசியில் இருக்க நான் சொல்லுவேன். ஒரு முக்கியமான நன்கு படிச்சு தெரிந்து தெளிவு பெற வேண்டிய ஒரு விஷயம், ஒரு ஆய்வு இதுல 3வதாக இருக்கிறது. தெளிவான முன்னுரை, முடிவுரை, முத்தாய்ப்பு, இவைகளுடைய இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலை வெளியிடுவது இந்த கூட்டத்தில் மிக பொருத்தமாக இருக்கும் என்ற காரணத்தினாலே இது இங்கே வெளியிடப்படுகிறது. இதுல முக்கியமான 40 கேள்விக்கு பதில், பிறகு 10 மறுப்பு, 10க்கு மறுப்புக்கு மறுப்பு, பிறகு இப்னு அபீ ஷைபா, இமாம் அபூ ஹனீஃபா பற்றிய ஒரு ஆய்வு. இது சம்பந்தமான 112 பக்கங்கள் கொண்ட இந்த நூல். இதனுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஹதீஸிலே எழுதியிருக்கிறது. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் ரிவாயத் இருக்கிறது. இறுதி காலத்திலே ஒரு குழுவினர் தோன்றுவர். அவர்கள் இளம் பருவ வாலிபர்களாக, ஞானம் குறைந்த மதியினர்களாக இருப்பார்கள். மனித சமுதாயத்தின் ஆகச் சிறந்த குர்ஆன் ஹதீஸையே பேசுவார்கள். இதே ரிவாயத் இருக்கு புகாரியில. ரொம்ப நீண்டிருந்ததற்காக அரபி பாஷங்கள் போடல, இங்க புகாரியில எடுத்து பாருங்க. மனித சமுதாயத்தின் ஆகச் சிறந்த குர்ஆன் ஹதீஸையே பேசுவார்கள். உண்மையில் வேட்டையாடப்பட்ட பிராணியிலிருந்து வெளியேறும் அம்பு போல இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறிக்கொண்டே இருப்பார்கள். ஈமான் அவர்களுடைய தொண்டைக்கு கீழே கூட போயிருக்கார். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸுக்கு பொருத்தமானவர்கள் யாருங்கிறத யூகித்துக் கொள்ளணும் என்பதற்காக அந்த ஹதீஸ் மட்டும் போட்டு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பின்னாலே அடுத்து ஆரம்பிச்சிருக்கு ஷரியத் பேரவை என்று தமிழகத்துடைய புற உலமாக்கள் கொண்ட ஒரு பேரவை. பாக்கியாத்து சாலிஹாத் வேலூர்
அதை தலைமையகமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கிருபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஷரியத் பேரவை சார்பிலே தான் வெளியிடப்படுகிறது இந்த நூலும். இதற்கு முன்னாலே மாநாட்டுடைய மதராசிலே நடந்த மாநாட்டு சிறப்பு மலர், வரலாறு காணாத மோசடி என்று அவர்களுடைய மோசடி, சட்டத்தில் குளறுபடியும் சரியான பதிலடியும் ஒரு பிரசுரம், இதே போல மாணவி வழிய மதிகபுகள் 10க்கு 10 இது போன்று பல பிரசுரங்கள் இதற்கு முன்னாலே வெளியிடப்பட்டு அந்த மலரும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மலரும் இருக்கிறது. அந்த மலரும் பல சிறப்பான அம்சங்கள் கொண்ட கட்டுரைகள் இதில் இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு பதிலாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே ஷரியத் பேரவையின் தெளிவில்லாத பணிகளால் சமுதாயத்தில் குழப்பவாதிகள் என்று அடையாளம் காணப்பட்ட முரண்பட்ட கொள்கையுடையவர்களின் தீய சக்திகளை என்று கடல் கடந்து வாழும் நண்பர்களும் கூட திரும்பி வந்து கொண்டுள்ளனர். அல்லாஹ்வுக்கே புகழ். கொள்கை கோளாறு ஏற்பட்ட நேரங்களில் எல்லாம் உலமாக்களின் திருப்பணியால் ஷரியத் பாதுகாக்கப்பட்டதை, கொள்கை கோளாறு ஏற்பட்ட நேரங்களில் எல்லாம் 1400 வருடமாக என்றெல்லாம் கொள்கையிலே கோளாறு ஏற்பட்டதோ அன்றெல்லாம் உலமாக்களின் திருப்பணியால் ஷரியத் பாதுகாக்கப்பட்டதை வரலாற்றில் வழிநெடுக காண முடியும். அதே பணியைத்தான் இன்று தமிழக உலமாக்கள் ஒன்று கூடி செவ்வனே செய்து வருகின்றனர். கொள்கை கோளாறுகள் பூண்டோடு களையப்படும் என்பது திண்ணமும் உண்மையுமாகும். ஏனெனில் குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில், உண்மை வந்தே தீரும், பொய் அழிந்தே தீரும் என்ற அல்லாஹ்வின் மாற்ற முடியாத வாக்குறுதியாகும். எனவே ஜன்னத்தை காட்டுகிறேன் என்று உலவி வருகிறவர்கள் உண்மை பரவ ஆரம்பித்ததும் ஆடிப்போய் விட்டார்கள். ஜன்னத்தை காட்டுகிறேன் என்று உலவி வருகிறவர்கள் உண்மை பரவ ஆரம்பித்ததும் ஆடிப்போய் விட்டார்கள். இதையெல்லாம் எழுதி வரிக்கு வரி அவர் எழுதியிருக்கிற ஷரியத் பேரவை பதில் சொல்லட்டும் என்ற பெயரில் 40 கேள்வி கேட்டிருக்கிறார். அதிலே வரிக்கு வரி ஷரியத் பேரவையின் பெயரை சொல்லி இருப்பதிலிருந்து அவரது நடுக்கம் நமக்கு புரிந்தது. சொல்லும் போதெல்லாம் ஷரியத் பேரவை அடிக்கடி சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்னு அன்பு இருட்டை விளக்க வெளிச்சம் கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். நீங்கள் தடியெடுத்துக் கொண்டு வருகிறீர்கள். அதனாலேயே எங்கும் கலவரம், எதிலும் கலவரம், முஸ்லிம்களின் படுகொலைக்கும் கோடிக்கணக்கான நஷ்டத்துக்கும் அதுவே மூல காரணம். தடியெடுத்து அடித்தால் இருள் போகாது, மாறாக மண்டைகள் தான் உடையும். அதுதான் இன்று நடந்து கொண்டுள்ளது. அதைத்தான் நடத்தி கொண்டும் பிணத்தை பணம் பண்ணிக் கொண்டும் இருக்கிறீர்கள். வரதட்சணையை ஹலால் என்று கூறிய ஒரு ஆளுமை நீங்கள் காட்டுவீர்களா? ஏதாவது ஒரு ஆளுமை இன்னைக்கு வரதட்சணை ஒரு சமுதாயத்தில் நடக்குது, என்ன செய்ய முடியும்? ஒரு முறை வாங்குது, வரதட்சணை ஹலால் என்ற ஆளுமாவது சொல்லி இருக்கிறாரா? சொன்னதை நீங்கள் காட்டுவீர்களா? மாறாக நிக்காஹ் மஜ்லிஸிலேயே வரதட்சணையை கண்டித்து பேசிய ஆளுங்கள் பலரை சமுதாயம் காலாகாலமாக கண்டு வருகிறது. எப்படின்னு சொல்லி இதெல்லாம் எழுதி இருக்கிறோம், வாங்கி படிங்க, நேரம் இல்லை. கடைசியில் இவர் என்ன தலைப்பு கொடுக்கிறாருன்னா, அதாவது ஃபிக்ஹ் கிதாபில் உள்ள விஷயங்களை எடுத்து ஏதாவது ஒரு சின்ன துண்டை எடுத்துக்கிறது. ஒருத்தன் கேட்டானா உன் பேர் என்னன்னு, இவன் அல்லான்னு சொன்னா, அல்லான்னு சொன்னாலும் உங்க அடிச்சான். என்ன அல்ல? அல்லா பிச்சா உன் பேரு, பிச்சை சொல்றதுக்கு முன்னே அடிச்சுட்டான். அது மாதிரி அந்த வார்த்தை கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கிட்டு உடனே அது மேல ஒரு அடி கொடுத்துறான். இருக்கிறது பூரா படித்தான். அவர் சொல்லி இருக்கிற குற்றங்கள், இனிமேல் சொல்ல போகும் குற்றங்கள் எல்லாம் முன்பின் விட்டு முரண்பட்டு வேறுபட்டு தான் அவர் குற்றம் சொல்லி இருக்குமே தவிர உண்மையை ஒழிக்காமல் இதுவரை குற்றம் சாட்டியதாக வரலாறு நடிகளும் நீங்கள் காட்ட முடியாது. எனவே இவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம ஃபிக்ஹ் கிதாபில் இருக்கலாம், நாய் பிரியாணி. நம்ம சாப்பிட சொல்றோமா நாய் பிரியாணி? அப்படி சாப்பிடறதா இருந்தா, செய்யறது ஜாயிஸா இருந்தா அதை சமைச்சு முதல்ல உங்களுக்கு தான் கொடுப்போம். ஏன்னா அது சாப்பிடறதுக்கு லாயக்கானவங்க அவங்களா தான் இருக்கு. அதுக்கு அந்த தலைப்பு கொடுத்தவங்க. நாய் பிரியாணி, செத்த பிணத்தில் சூப்பு போட்டு குடிக்கலாம். நம்ம ஃபிக்ஹ் கிதாபில் இருக்கான் பாருங்க. அதுக்கு பதிலும் பின்னால 1-2 நான் காமிக்கிறேன். அதில் இருக்கிறது ஆபாச களஞ்சியம், மிருகத்தனமான சட்டம், விபச்சாரத்தை அனுமதிக்கும் மதுஹப். எங்க நம்ம மதுஹப் விபச்சாரத்தை அனுமதிக்கிறா? எனக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி எழுதுறதா இருந்தால் என்ன ஒரு குருட்டு தைரியம் சகோதரர்களே! இது தைரியம் அல்ல, குருட்டு தைரியம். என்னவானாலும் சரி பாத்துறது. இந்த குருட்டு தைரியக்காரருக்கான போயிட்டே இருப்பான். கொஞ்சம் தூரம் அவனுக்கு மத்தவங்க அழிவிட்டுருவாங்க. பாத்தீங்களா, குளிச்சுட்டு டேய் நான் தான் பேகம் இருக்கிற ராஜா, வாடா எவன்லாம் வர்றான், வாடா என் காலில் விழுடா ஒரு சொல்லிக்கிட்டே போறாங்க ரோட்ல. அவன் ஆடுறத பார்த்தாலே நம்ம என்ன செய்யறோங்க, சரி இது மேப்படி அப்படியே முடிவு பண்ணி நம்ம ஓரமா ஒதுக்கி போறோம். அவன் என்ன சொல்றாங்க, நான் தான் பேகம் இருக்கிற ராஜா, வாடா காலில் விழுடா பேசுறாங்க. இப்ப போறவன் ஒதுங்கி போறான். இவன் நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கிறான். ஒரு பஸ் வந்துச்சு, இவன் நகரதா இல்லை, அங்க நின்று இப்படி கை காட்டுறான் பஸ்ஸுக்கு. பஸ்ஸுக்காரன் எப்போ இறங்கவே மாட்டாரு, அவர் இறங்கி ஓரமா போறாரு. பஸ்
எரும மாட்டு கூட ஆரணி வச்சு பார்ப்பார், இவனுக்கு அடிக்க மாட்டார். ஏன்னா எரும மாடு சுயநனவோடு இருக்கு, இவன் சுயநனவோடு இல்லையே, அவனும் ஓரமா இறங்கி போவான். இது போல குடிச்சவன் வெற்றி பெற்றான்னு சொல்லலாமா சகோதரர்களே? பஸ்காரம் கூட ஒளி விட்டுட்டார் பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய ராஜா பாத்தீங்களா, பெகம்பூருக்கு பஸ்காரம் கூட ஒதுங்கி போயிட்டாரு என்று சொல்லலாமா? அட குடிகார பையலே என்றுதானே சொல்லுவோம். இதே போல சகோதரர்களே, இந்த குருட்டு தைரியங்களுக்கு கொஞ்ச காலம் வழிவிட வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் அவனோடு போய் மோதுவதிலே அர்த்தம் இல்லையே, அதிலே புரியும் தன்மை இல்லையே, அதை விளங்குகிற விளக்கம் இல்லையே. விளக்கத்தை விளங்குவதற்கும் கொஞ்சம் அறிவு தேவைப்படுகிறது, அறிவாற்றலை புரிவதற்கும் அறிவு தேவைப்படுகிறது, பகுத்தறிவை புரிவதற்கும் பகுத்தறியக்கூடிய அறிவு உங்களுக்கு தேவைப்படுகிறது. அது இல்லையே, நாங்கள் என்ன செய்வது? எனவே எருமை மாட்டுக்கு ஆரணடித்து பார்க்கிற டிரைவர் இவன் மனிதனுக்கு ஆரணடிக்காமல் இறங்கி போகிறாரே, அதுபோல நாங்களும் கொஞ்சம் இறங்கி போனோம். ஆனால் பிறகு அது முடிவதாக தெரியவில்லை, மோதியும் பார்க்கிறோம். மோதுவதிலே நாங்கள் என்றைக்கும் இழைத்தவர்களும் அல்ல, சளைத்தவர்களும் அல்ல, இனி சளைக்க போகிறவர்களும் அல்ல. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் துணிந்தவர்கள், ஏனென்றால் அல்லாஹுவை நம்புகிறவர்கள். அவ்வளவுதான் காரணம், வேறொரு காரணம் இல்லை. நம்மகிட்ட என்ன சக்தி இருக்கு? ஒரு சக்தியும் இல்லை, அல்லாஹ் நம்புற சக்தியை தவிர. அல்லாஹ் நம்முடனே இருக்கிறான். மன்கான இல்லாஹி கான அல்லாஹுமா, யாரெல்லாம் நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு சொல்லுகிறேன், இது எல்லாம் எனக்கு சொல்லவில்லை. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தோடு அல்லாஹ் இருக்கிறான். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய கொள்கைகளை 1400 ஆண்டுகளாக உலகத்திலே நிலைநாட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தலைப்பு கொடுத்து விபச்சாரத்தை அனுமதிக்கும் மதுஹபே, ஊரை அடித்து உலையில் போடலாம். சூரிய வழிபாடு நம்ம செய்யறோமா? சூரிய வழிபாடு நம்ம சூரிய வழிபாடு செய்யறோமா சகோதரர்களை? என்ன ஒரு அபத்தமான பொய்! நபியின் பெயராலே நாம் பொய் சொல்லுகிறோம். இப்படி எல்லாம் தலைப்பு கொடுத்துக் கொண்டே வருகிறார். உதாரணமா பாருங்க, நாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல 28வது பக்கத்துல நாய் பிரியாணிங்கிறது இருக்கு. அதை ஒண்ணு உதாரணத்துக்காக காட்டுறேன். நாய் பிரியாணி என்று சொல்றார். அது என்ன சொல்றார்? வாலம் அன்னஹு லைசல் கல்பு பி நஜிஸில் ஐன் இன்தல் இமாம் வாலிஹில் ஃபத்வா. அறிந்துகொள், நிச்சயமாக அபூ ஹனீஃபாவின் கருத்துப்படி நாய் முழு நஜீஸ் அல்ல. இதுதான் ஃபத்வா. துருல் முக்தார் பாகம் 1 பக்கம் 153. நாய் அசுத்தமானதல்ல என்பதற்கு என்ன ஆதாரம்? அதற்கான ஷரியத் பேரவை, அதற்கு ஆதாரங்களை ஷரியத் பேரவை விளக்கம் தருமா? இவ்வளவுதாங்க அவர் கேட்டிருக்காரு. ஆனா தலைப்பு கொடுத்திருக்கார் நாய் பிரியாணி. நாய் பிரியாணி தான் இருக்கிறதுல அதுல இருக்கிறது என்ன? நிச்சயமாக அபூ ஹனீஃபாவின் கருத்துப்படி நாய் ஐன் நஜீஸ் அல்ல. ஐன் நஜீஸ் சொன்னா மலம் போல, எப்படி பைகானா இருக்கு தொட்டா நஜீஸ், இதே போல ஹின்சீர் பன்றி தொட்டா நஜீஸ், பன்றி தொட்டா நஜீஸ். இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க நாய் தொட்டா நஜீஸ் இல்லை. சில மதுஹபிலே நாய் பன்றி போல, அதை தொட்டாலும் நஜீஸ். நாயே நஜீஸ், நாயில இருக்கிற எச்சி நஜீஸ் சொல்றது நாயே நஜீஸ். எப்படி பன்றியே நஜீஸோ அதே போல நாயே நஜீஸ். எப்படி பைகானா நஜீஸோ மூத்திரம் நஜீஸோ, மூத்திரம் நஜீஸ் பட வேண்டியதில்லை, மூத்திரமே நஜீஸ். மூத்திரத்துல போய் நஜீஸ் பட வேண்டியதில்லை, மூத்திரமே நஜீஸ், பைகானாவே நஜீஸ், மலமே நஜீஸ், பன்றியே நஜீஸ். அது போல நாயே நஜீஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா நாயே நஜீஸ், நாயை தொட்டாலே நஜீஸ் தொட்டதாக அர்த்தம் இல்லை, நாய் முழு ஐன் நஜீஸ் இல்லை, நாயே நஜீஸ் இல்லை என்று சொல்கிறார்கள். இருக்கு. இதை எடுத்து எழுதி இதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க நாய் பிரியாணி. ஏதாவது பொறுத்துதா? இதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு நாய் பிரியாணி எப்படி தலைப்பு கொடுக்கலாம்? எப்படி அறிவுக்கு பொருந்துகிறது? உங்களுக்கு இதை அடிப்படையாக வைத்து யாராவது உங்களுக்கு அறிவே இல்லை என்று சொல்லிவிட்டால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு 6வது அறிவுக்கு இல்லை, 5 கூட இல்லை, 2 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டார். இப்படி ஒரு விஷயத்துக்கு நாய் பிரியாணி தலைப்பு கொடுத்தா 5 அறிவு கூட இருக்காது, 2 அல்லது 2.5 அல்லது 2.25 அவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல இருக்காது. அதுக்கு மேல இருந்திருந்தா இப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்க முடியாது. நாய் பிரியாணி செத்த வெள்ளத்தில் சூப்பு போட்டு குடிக்கலாம், இமாம்கள் இப்படி கூறுவதாக இட்டுக்கட்டி உள்ளார். நம்ம பதில் இது. இமாம்கள் இப்படி கூறுவதாக இட்டுக்கட்டி உள்ளார். இவருடைய சாதனையை கிண்ணஸில் போடலாம் இட்டுக்கட்டிய திறமைக்காக. இப்படி உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் இட்டுக்கட்டினதில்லை. செத்த பிராணியின் முடி எலும்பு, இதுக்கு பதில் பின்னால எழுதியிருக்கு, நீங்க படிச்சு பாப்பீங்க. இதே போல இது பூரா எழுதிட்டு 40க்கு 40 பதில் எழுதிட்டு கடைசியில 10க்கு 10 மறுப்பு, மறுப்புக்கு மறுப்பு என்ற தலைப்பிலே 83வது 59வது பக்கத்திலிருந்து மறுப்புக்கு மறுப்பு ஆரம்பமாகிறது. 40 பதில் முடிச்சிட்டு மறுப்புக்கு மறுப்பு 10 விஷயங்கள் அவர் எழுதி, அவர் எழுதினதுக்கு நாம பதில் எழுதணும், பதிலுக்கு அவர் மறுப்பு எழுதினார், அந்த மறுப்புக்கு நாம் மறுப்பு எழுதியிருக்கிறோம். அதனால கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்க படிக்கணும். இதை படிச்சதுக்கு இதனுடைய கடைசியிலே அவர் எழுதிக்கிட்டே வந்துட்டு கடைசியில சொல்றார், அதாவது மாணவி வழிய மதுஹபு என்ற தலைப்பில் வந்த நோட்டீஸுக்கு பதில் தான் இதெல்லாம் எழுதிட்டு கடைசி அவர் சொல்றார், அதாவது பேரவை உலமாக்கல் பொறுத்திருந்து பார்க்கட்டும் இதெல்லாம் சொல்லிட்டு
அதுக்கு நாம தலைப்பு கொடுத்திருக்கிறோம் மர்ஹூமின் இறுதி பாராட்டு. அவருடைய வாசகம் நம்ம பாராட்டுற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ராவ மட்டும் பிராக்கெட்ல போட்டுட்டோம். பாராட்டுல உள்ள ராவ பிராக்கெட்ல போட்டுட்டோம். அப்ப ராவை எடுத்துடலாம்னு அர்த்தம். எடுத்துட்டா பாராட்டுல ராவை எடுத்துட்டா என்ன மிச்சம் இருக்குங்க? மர்ஹூமின் இறுதி பாட்டு. இதுதான் அவருடைய பாட்டு. என்னைக்கும் பாடுற பாட்டு தான். அதை பாடித்தார். ஆகையினால் நம்ம சொல்றோம், இவரது இறுதி எழுத்தை படிப்பதுடன் மேற்கண்ட 10 திரும்ப திரும்ப படியுங்கள். அதில் நூல், பக்கம், பாகம் எல்லாவற்றிலும் மாற்றமும் ஏமாற்றமும். காரணம், ஏதோ ஒரு காலத்தில் எழுதியதை பார்த்து வம்சாவளியாக காப்பி அடித்து வருகிறார்கள். இவங்க எழுதுறதெல்லாம் சொந்தமா பார்த்து கூட எழுதுறது இல்ல. துர்ர சொந்தமா பார்த்துட்டாங்களா? என்னடா துர்ர 8வது 6வது பாகத்தில் இருக்கிறத எழுதுறாரு பார்த்தா எங்கே காப்பி அடிச்சு எழுதுறார். ஆலங்கீரி 4வது பாகத்தில் எப்படி இவர் பார்த்தார், இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டாரான்னு பார்த்தா முன்னால யாரோ ஒரு கைமுக்கல் எழுதி வச்சதை உருதுவில இருந்து பார்த்து எழுதுனதுல ஆலங்கீரி 52வது பாகம் எழுதியிருக்கு ஒரு இடத்துல. இது 2 அதிகமா விழுந்துருச்சு என்னவோ தெரியல. இப்படி எல்லாம் காப்பி அடித்து எழுதுவதுதான் இவருடைய பழக்கம். பெரும் மீண்டும் முயன்றால் வழி வழியாக காப்பி அடித்தால் வந்த விடை மீண்டும் முயன்றால் மிக பெரும் விபரீதத்தை சந்திப்பார்கள். 1000 ஆண்டுகள் மடமையில் கழியவில்லை. இமாம்கள் மதுஹபை கொடுத்து ஃபிக்ஹ் கொடுத்து தர்த்தீப் செய்த 1000 வருஷம் ஆச்சு. இந்த 1000 ஆண்டுகள் மடமையில் கழிந்து விடவில்லை. மறந்து விடாதீர்கள், உணர்ந்து கொள்வது நல்லது. மேலும் அந்த 10 செய்துள்ள மோசடிகளின் பட்டியலை பாருங்கள். 10 என்னென்ன மோசடி செய்திருக்கா பட்டியல் போட்டு காட்டி இருக்கிறோம். அதை படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இறுதியில் நாம் அவர் சொல்லுகிறார், மௌனம் காப்பதுதான் அவர்களுக்கு நல்லது என்கிறார். நம்மளை பார்த்து சொல்றார், பேரவையினர் மௌனம் காப்பதுதான் இவர்களுக்கு நல்லது. உங்கள் புத்திமதிக்கு மிக்க நன்றி. நாம் சொல்லியிருக்கிறோம், உங்கள் புத்திமதிக்கு மிக்க நன்றி. ஆனால் அதை அமுல்படுத்த வேண்டியவர்கள் நீங்கள் தான். மௌனம் காப்பதை அமுல்படுத்த வேண்டியவர்கள் நீங்கள் தான். கொஞ்சம் செய்து பாருங்கள். ஷரியத் பேரவையின் இறுதி வாசகங்கள் உங்கள் உள்ளத்தை தொட்டிருப்பதை புரிந்து கொண்டோம். நீங்களும் உண்மையை புரிந்து அமல் செய்ய முயற்சி செய்யுங்கள். அல்ல வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. இது இந்த 10 முடிந்ததுக்கு பிறகு ஓர் ஆய்வு. அபு ஹனீஃபா இப்னு அபி ஷைபா அதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார், நபி வழிக்கு முரண்பட்ட அபு ஹனீஃபாவின் சட்டங்கள் என்ற தலைப்பிட்டு சென்ற 2 மாதமாக இவ 3 மாசம் வந்துருச்சு. அல் ஜன்னத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு வந்து கொண்டுள்ளது. இந்த கட்டுரை மூலம் இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் நபி வழிக்கு முற்றிலும் மாறாக நடந்துவிட்ட ஒரு நபராக மக்கள் மனதில் சித்தரிக்கப்பட்டு வருகிறது. உண்மை வரலாற்றை எழுதாமல் மொட்டையாக இதை மட்டும் எழுதினால் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படலாம் என்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனால் எழுத வேண்டிய இடத்தில் எழுத வேண்டியதை எழுதாமல் விட்டு தவறான எண்ணம் உண்டாக்க முயல்வது உண்மையில் மாபெரும் மோசடியாகும் என்பதை மட்டும் சம்பந்தப்பட்டவர்கள் புரிய வேண்டும் என்று ஆரம்பிச்சு ஒரு நல்ல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. தயவுசெய்து படிச்சு பாருங்க. இதே போல இவர்களுடைய அடிப்படை இல்லாத ஆய்வுகளின் காரணத்தினால பெரிய பெரிய விபரீதமான மசாலாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக பாருங்க, ஒண்ணுமே இல்ல, சாதாரணமா அஜரத்தன் கூப்பிடுறோம். ஒரு பெரியவங்கள அஜரத்தன் கூப்பிடுறோம், ஒரு மரியாதைக்காக. நம்ம அக்கா ஒரு பழக்கமா போச்சு. ஒருத்தர் கேட்டுக்கிறான், அஜரத்தன் கூப்பிடலாமா? சுன்னத்தில் இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா, கிதாபில் இருக்கா, குரான்ல இருக்கா? ஒரு அஜரத்தன் கூப்பிடுறதுக்கு குரான்ல ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா? இதுக்கு என்னங்க பதில் சொல்றது? ஊர் பழக்கம். அஜரத்தன் கூப்பிடுங்க. அதுல அரபு நாடுகள்ல போனா வேற வேற மாதிரி கூப்பிடுறாங்க. செய்யதுன்னு கூப்பிடுறாங்க, அதுன்னு கூப்பிடுறாங்க, சாதாத்துன்னு இன்னும் கூப்பிடுறாங்க. பல மாதிரி அல் உஸ்தாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய ஆளா இருந்தா அல் உஸ்தாதுன்னு சொல்றாங்க. ஒரு நாட்டுல ஒரு மாதிரி பழக்கம், நம்ம ஊர்ல அஜரத்தின் பழக்கம். இதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, அஜரத்தின் கூப்பிடலாமாங்க பதில் சொல்றாரு. அதாவது ஒரு நகைச்சுவைக்காக நான் இது சொல்றேன், மசாலாக்காக இல்ல. ஹசரத் என்றால் கல் என்று பொருள். ஹசரத் என்றால் கல் என்று பொருள். அவர் சொல்றார், அல் ஜன்னத் மே மாசம் சென்ற 90-91 வந்தது. கல் என்ற பொருள். ஹஸ்ரத் என்றால் கைசேதம் என்று பொருள். இதில் எதுவும் நபி தோழர்களுக்கு பொருந்தவில்லை. ஹஜரத் அபூபக்கர் சித்திக்னு சொல்றது பொருந்தலையாம். ஹஸ்ரத் சொன்ன கைசேதம், ஹஜரத் சொன்ன கல்லு, இது எதுவும் பொருந்தலை. ஆகையினால் அதைவிட மக்களுக்கு புரியக்கூடிய உயர் திரு உமர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லலாம். புரியுதுங்களா? இது உயர் திரு உமர், உயர் திரு அபூ ஹுரைரா வருகிறார்கள். உயர் திரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாது இல்ல, உயர் திரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர் திரு என்ற அர்த்தத்திலேயோ உருது வார்த்தை அது ஹஜரத்துங்கிறது உருதுல புழங்கப்படக்கூடிய ஒரு இஸ்திலாஹ், அவ்வளவுதான். எப்படி மௌலானான்னு சொல்றோம், ஆலிம்சான்னு சொல்றோம். ஒரு ஊர்ல போனா ஆலிம்சான் தான் சொல்லுவாங்க. நம்ம அதிராம்பட்டினம் அங்கெல்லாம் போனா அப்துல் காதர் ஆலிம்சா, அப்துல் லத்தீப் ஆலிம்சா, மௌலானான்னு சொல்றது இல்ல, ஹஜரத்துன்னு சொல்றது இல்ல. சரி, அதே போல கேரளாவுக்கு போயிட்டோம், யாரானு வந்து நம்மள அப்துல் காதர் ஆலிம் வந்து, அப்துல் காதர் மௌல்வி வந்து, மௌல்வின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஊர்ல அப்துல் குத்தூஸ் ஹாஜியாரு,
அப்புறம் என்ன ஹாஜியாருங்க, எந்த பேர் சொன்னாலும் முன்னால இருக்கிறாங்க. என்னங்க அபு யூசுப் ஹாஜியாரு, யூசுப் ஹாஜியாரு, முகமது ஹாஜியாரு அப்படின்னு சொல்லுவோம். கேரளாவுக்கு போயிட்டா யாரானு പറഞ്ഞു, முகமது ஹாஜி പറഞ്ഞானு. முகமது ஹாஜி பின்னாலதான் வரும் அவங்களுக்கு, நமக்கு முன்னால வருது. இப்ப ஹாஜி முன்னால சொல்லணுமா பின்னால சொல்லணுமா? குர்ஆன் ஹதீஸ்ல காட்டுவியா? அட கூறு கேட்டவனே, குர்ஆன் ஹதீஸ்ல இது வருமா? நமக்கு எப்படி சௌரியமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் கூப்பிடுறதுக்கு மரியாதை வார்த்தை எந்த வார்த்தையும் சொல்லலாம், அது ஒன்றும் தப்பில்லை. நாம இதை மார்க்கம் என்று சொல்லவில்லை, புரிய வேண்டும். யார் இதை புரியவில்லை அவர்கள் புரிய வேண்டும். நாம் இதை மார்க்கம் என்று சொல்லவில்லை, நம்முடைய வழக்கு என்று சொல்லுகிறோம், நம்முடைய பழக்கம் என்று சொல்லுகிறோம். நம்ம நாட்டில் செருப்பு போடுறோம், ஐரோப்பால போனா எங்கேயாவது லண்டன்ல போய் செருப்பு போட முடியுமா? அந்த குளிர்கிறது செருப்பு போட முடியாது. அதுக்காக செருப்பு போடுறது கூடுமா கூடாதா? குர்ஆன் ஹதீஸ்ல காட்டு, இது பேச்சே இல்ல, வழக்கை எப்படி அப்படி செய்யலாம்? சகோதரர்கள், இது போல அதிசயமான விஷயங்கள், அவர்களுடைய இது போல விபரீதமான மசாலாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஏராளமா இருக்கு. பாருங்க, ஒரு இடத்துல கேட்கிறார், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ கூட பொய்ன்னு சொல்லிடுறார். அவர் கேள்வி கேட்கிறார், முதியவருக்கு அனுமதி அளிக்கும் நோன்பில் மனைவியை முத்தமிடுவதை முதியவருக்கு அனுமதி அளிக்கும் ஹதீஸ் நடைமுறையில் பொருத்தாமல் போகின்றதே. வாலிபரா இருந்தா நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியை முத்தமிடக்கூடாது, முதியவராக இருந்தால் முத்தமிடலாம், தப்பில்லை. ஏன்னா வயசானவர் பாவம், இந்த வயசானவர் எதுக்கு முத்தமிட்டார்னு அது தெரியல. வேதம் போயிருக்க வேண்டியதான் மனுஷன், இவரே வயசானவர். என்ன சரி போட்டு அவர் பஞ்சாதி, நமக்கு என்னங்க? மனைவியை நோன்பில் முத்தமிடுவதை முதியவருக்கு அனுமதி அளிக்கும் ஹதீஸ் நடைமுறையில் பொருந்தாமல் போகின்றது. முதியவர்களும் இது விஷயத்தில் தவறுதான் செய்கிறார்கள். முதியவர்கள் கட்டுப்படுத்தலாம், இளைஞர்கள் கட்டுப்படுத்த முடியாது என்ற கருத்தில் தானே நபி அவர்கள் இவ்வாறு கூறியிருக்க முடியும். ஆனால் இந்த காலத்தில் முதியவர்களும் கட்டுப்படுத்த முடியலையே, இளைஞர்கள் போல அவர்களும் தவறு செய்கிறார்களே. அப்படியானால் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த முதியவர்கள் மனைவியை முத்தமிட்டால் தவறு என்று சொன்ன ஹதீஸ் சரியா இல்லையான்னு அவர் கேட்கிறார். அதுவும் சரியில்லை மாதிரி தெரியுதேன். இவர் பதில் சொல்றார், இந்த விஷயத்தில் நீங்கள் கூறுவதுதான் சரி. படிச்சுட்டு நம்முடைய ஃபிக்ஹ் கிதாபிலே பாருங்க, புத்தகம் குடிச்சு முடிச்சிருந்தா உட்காருங்க. இதை நான் சொன்னதுக்கு அஜ்மை துணுக்குகள் சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க, கொஞ்சம் கேளுங்க. முக்கியமா 37வது பக்கத்தில் இருக்கு, யாருக்கு கையில இருந்தா எடுத்துக்கங்க. 37வது பக்கம் எடுத்து பாருங்க, நகைச்சுவை துணுக்குகள். பக்கத்துல வகௌனுஹு லய்யினன் முஸ்தவியன் பிலா அக்தின் பிலா கிலஸல் ஹின்சரி வதூலி ஷிப்ரின். கிலஸல் ஹின்சரி வதூலி ஷிப்ரின். பல் துலக்கும் குச்சி. மிஸ்வாக் எழுத மாட்டார், ஏண்டா செய்ய மாட்டார், ஏண்டா சுன்னத்து செஞ்சு பழக்கம் இல்லை. ஒரே சுன்னத்து செஞ்சாச்சு, தீன் ஒரு சுன்னத் செஞ்சாச்சு, அதோட சரி. பல் துலக்கும் குச்சி ஒரு ஜான் நீளத்திலும் முடிச்சுகள் இன்றியும் நேராகவும் இருப்பது சுன்னத்து அப்படின்னு எதுல இருக்குங்க? துருல் முக்தார் 1வது பாகம் 106வது பக்கம் அதுல இருக்குது என்று எழுதி அது மேல இவர் குற்றம் சுமத்துறார். என்ன குற்றம் பாருங்க, சுன்னத் என்றால் நபி வழி என்பது அனைவருக்கும் தெரியும். எந்த நபி மொழியிலிருந்து இந்த அற்புதமான சட்டத்தை எடுத்தீர்கள் கேட்கிறார். உலமாக்களை எங்களுக்கு விளக்குங்கள். பிறகு சொல்றார், வயஸ்தாக்கு அர்தன் லா தூலன் வலா முதுத்தஜான் ஃபைன்னஹு யூரிசு திஹால. அகல வாக்கில் தான் பல் துலக்க வேண்டும், நீள வாக்கிலோ படுக்கை வசத்திலோ பல் துலக்கினால் கல்லீரல் பெரிதாகும். துருல் முக்தார் 1வது பாகம் 107வது பக்கம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கண்டுபிடிப்புக்கும் சான்றுகளை உலமாக்கள் எடுத்து வைக்கட்டும். சரி, வலா யக்விதுஹு, அதை பல் துலக்கும் குச்சியை முழு கையால் பிடிக்க கூடாது, இதனால் மூல நோய் ஏற்படும். இதுவும் இருக்கு. மூல நோய்க்கும் குச்சி பிடிப்பதற்கும் என்ன சம்பந்தம், இதையும் உலமாக்கள் விளக்கட்டும். இதெல்லாம் கேட்கிறாருங்க. வலா யமுசுஹு, அதை சூப்பக்கூடாது, பல் துலக்கும் குச்சியை சூப்பக்கூடாது, அதனால் பார்வை போய்விடும். இதுவும் துருல இருக்கு, எங்க இருக்குன்னு கேட்கிறார். அதே மாதிரி வலா யதாஹு, குச்சியை படுக்கவசமாக வைக்க கூடாது, நட்டு வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் பைத்தியம் பிடிக்கும். உலமாக்களே, இது பைத்தியகாரத்தனமாக உங்களுக்கு தோன்றவில்லையா? என்ன கேள்வி பார்த்தீங்களா? உலமாக்களே, இது அத்தனை உலமாக்களையும் பைத்தியகாராக்கிட்டாரு. துருல எழுதியிருக்கு. துரு இருக்கிறதுல ஒரு அற்புதமான கிதாப். முன்னா இதே புஸ்தகத்துல துர்ர பத்தி எழுதியிருக்கு. நீங்க அதை அவசியம் படிக்கணும். துரு எந்த காலத்தில் எழுதுனது? அந்த 37வது பக்கம் அப்படியே வச்சுங்க. 7வது பக்கத்தில் இருக்கு. துருல் முக்தாரும் ரத்துல் முக்தாரும் கிபி 1620, இப்ப 1998. 1620 துர்ரும் 1830 ரத்தும் எழுதப்பட்டது.
அவுரங்கசீப் ஆலம்கீர் எழுதிய ஃபத்தாவா ஆலம்கீர் இருக்குது, அது 1750. 1750. அதுக்கும் பின்னாலே 1830, 1930, 100 வருஷம். அதுக்கு பிறகு 60 வருஷம், 160 வருஷம் தான் ஆகுது ரத்துல் முக்தார் எழுதி. அந்த ரத்தத்தை இவர் திரும்ப திரும்ப சொல்றார். ரத்துல் முக்தார்ல குர்ஆன் ஹதீஸ் இருந்து ஆய்வு செய்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல், சஹாபாக்குடைய சொல் செயல், அதற்கு பிறகு கைருல் குரூர் என்று சொல்லப்பட்ட தாபியீன்கள், தபை தாபியீன்களுடைய சொல் செயல், இதை எல்லாம் ஆராய்ச்சி செய்து ரத்துல் முக்தார்ல சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார். நேரடியாக குர்ஆன் ஹதீஸ்ல காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ரத்துல் முக்தார்ல சொன்னதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் சொல்லி இருக்கணும். இப்ப பாருங்க அவர் எப்படி சொன்னாருன்னு சொன்னா, மிஸ்வாக் குச்சி நேரா இருக்கணும், முடிச்சு இல்லாம இருக்கணும். 37 பக்கத்தில் இருக்குங்களா, நேரா இருக்கணும், முடிச்சு இல்லாம இருக்கணும், ஒரு சுண்டு விரல் அளவு இருக்கணும். இப்ப இது எந்த ஹதீஸ்ல காட்டுனீங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக்கை பற்றி உள்ள ஹதீஸ்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து குச்சி இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா குச்சிங்கிறது வாயில மிஸ்வாக் செய்யறதாங்க, அதனால குச்சி இப்படித்தான் இருக்கணும். சாதாரணமா ஒரு குச்சி இருக்குது, மிஸ்வாக் செய்ய வேண்டிய குச்சி இப்படி இருக்கணும் தானுங்களே. இப்பதானுங்களே வாயில போட்டு மிஸ்வாக் செய்ய முடியும், இவ்வளவுதானே இருக்கணும். ஒரு தூள் சிபிரின் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபே தாபியீன்கள், பெரியார்கள், உலமாக்கள், நாதாக்கள் எல்லாம் மிஸ்வாக் செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய குச்சி எல்லாம் இவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார், பார்த்திருக்கிறார், கேட்டிருக்கிறார். இவர் பார்த்ததில்லை, பார்த்தவர்களிடத்தில் கேட்டிருக்கிறார். அதையெல்லாம் வச்சு இப்படி ஒரு சுண்டு விரல் அளவு, ஒரு ஜான் நீளம், முடிச்சு இல்லாம நேரா இருக்குன்னு எழுதியிருக்கிறார். இப்ப இவர் சொல்றாரு இது எந்த ஹதீஸ்ல, அப்ப இப்படி வேண்டாங்கிறீங்களா? அப்ப வேண்டான்னு சொன்னா எப்படி குச்சி வைக்கணும்னு நீங்க விரும்புறீங்க, அதையாவது சொல்லுங்க. பாருங்க, இப்படி குச்சி வைக்கணும்னு நீங்க விரும்புறீங்களான்னு நான் கேட்கிறேன். இது மாதிரி குச்சி வைக்க விரும்புறீங்களா? இப்படி வச்சுக்கணுங்கிறீங்க. இது நம்ம பல்லு விளக்க முடியாது, யானைக்கு விளக்கணும். இது யானைக்கு விளக்கணும். இது நம்ம மதரசால ஒரு பையன் வச்சிருந்தாரு, அவரு இது மாதிரி ஒரு மோட்டாவான ஆள் இங்க இருக்கிறார். அவர் அதை நான் வாங்கி வச்சிருக்கிறேன். எப்படி இருக்க கூடாதுன்னு காட்டுறேன். மிஸ்வாக் இப்படி இருக்க கூடாது சகோதரர்கள். இது மாதிரி 4 சேர்ந்தா ஒரு சோறு சமைச்சிடலாமே. சரி, முடிச்சு இல்லாம இருக்கணும், நேரா இருக்குன்னு இருக்குது. இல்ல அப்படி இல்லாம இப்படி மிஸ்வாக் வைக்க சொல்றீங்களா? இல்லாட்டா இல்ல கேட்கிறேன், இப்படி இப்படியாங்க இருக்குன்னு மிஸ்வாக்கு கிதாபு துர்ருல எழுதிருக்கு, மிஸ்வாக் இப்படி இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்ற மாதிரி மிஸ்வாக் வைக்கணுமா, இல்ல இப்படி வச்சுக்கிறீங்களா? இப்படி வச்சு விளக்கனா நாம விளக்க முடியாது, அவருக்கு விளக்கணும். நம்ம வாய்க்கு போகாது, அது வாய் கிழிஞ்சிரும். இதுவும் வித்தாரு. நாங்க ஒரு ஊருக்கு போயிருந்தோம், மிஸ்வாக் வச்சிருந்தாரு, பார்த்தா இது இருக்குது, விட்டு இருக்கிறாரு. வாங்கவா ஆள் இருக்கு. ஏன்னா இது மாதிரி ஆள் இருக்காரு பாருங்க, ஜன்னத்துக்கு போற ஆளு, ஜன்னத்துக்கு காட்டுற ஆளு, இது மாதிரி ஆளு தான் வாங்குவாங்க. இப்படி வைக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்க இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்க எழுதி இருக்கு. இது ஹதீஸ்களுடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வச்சிருந்த மிஸ்வாக், சஹாபாக்கள் வச்சிருந்த மிஸ்வாக். இனி நடைமுறையில ஒரு மிஸ்வாக் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தா வாயில போட்டு விளக்க முடியாது. வாய் கிழிஞ்சு போயிடும், பல்லு உடைஞ்சு போயிடும், நாக்கு தனியா கலந்து வந்துடும். ஆகையினால் மிஸ்வாக் இப்படி வைங்கன்னு சொன்னோம். இந்த மிஸ்வாக் பாத்துக்கிறதுக்கா இப்படி வைக்கிறேன், மிஸ்வாக் இப்படி வைங்கன்னு சொன்னோம். இது ஹதீஸுடைய அடிப்படையில் எழுதப்பட்டது. இது கூடாதுன்னு சொன்னால் அதை உங்களுக்கு இது பைத்தியகாரத்தனமாக தெரியவில்லையா? எங்களை பார்த்து பைத்தியகாரத்தனம் என்று கேட்கிறீர்களே, இப்படி எழுதுவது உங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக தெரியவில்லையா? வைத்தியம் செய்யுங்கள், இல்லையானால் இந்த பைத்தியம் தீராது. அடுத்து சொல்றாருங்க, மிஸ்வாக் வயஸ்தாக்கு அர்தல் லா தூலன். மிஸ்வாக் செய்யும் போது இப்படித்தான் மிஸ்வாக் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. சொல்லுங்க, மிஸ்வாக் இப்படி செய்யணுமா, இப்படி செய்யணுமா? நடைமுறையில பெரியார்கள் வழி வழியாக வந்தது, மிஸ்வாக் இப்படி செய்யணும், பிறகு இப்படி செய்யணும், பிறகு பல்லுக்குள்ள விட்டு செய்யணும். மிஸ்வாக் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா மூக்குக்குள்ள போனாலும் போயிடும். இப்படி செஞ்சா சொடக்குல இறங்கி எங்க போயிருக்கு, மூக்குக்குள்ள போயிடும். அதனால முறை எழுதி இருக்கு. இது பிடிக்கல நீங்க விட்டுக்குங்க, மூக்குள்ள நாங்க வேண்டாம்னு சொல்லல, எழுதி இருக்கு. ஆனா கடைசியில ஒரு விஷயம் இருக்கு, அதாவது கல்லீரல் பெரிதாகும் எழுதி இருக்கு. அதே போல அடுத்ததுல நோய், இதனால் மூல நோய் ஏற்படும் எழுதி இருக்கு. அதே போல அடுத்ததுல மிஸ்வாக்கு குச்சி பிடிக்கிறது இருக்குது, இப்படி பிடிக்க கூடாது. மிஸ்வாக் குச்சி பிடிக்கிற முறை இப்படி இருக்கணும். அப்ப முழு கையால பிடிச்சதா அது எனக்கு இப்படியா தேய்க்கிறது? நீங்க என்ன வீடு சுரண்டீங்களா, பெயிண்ட் சுரண்டீங்களா? மிஸ்வாக் பிடிக்கிறது இப்படிதான் பிடிக்கணும், இப்படி முழுக்கையால பிடிக்க வேண்டாம் அப்படின்னு எழுத காரணம் என்னன்னு சொன்னா, அதனால பார்வை போய்விடும் அப்படின்னு எழுதியிருக்கு. நான் சொல்றேன், இப்படி ஒருத்தன் பிடிச்சா அவனுக்கு ஏற்கனவே பார்வை இருக்காதுன்னு அர்த்தம், அவன் குருடனா இருப்பான்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதுக்குதான் அப்படி எழுதியிருக்கு. அதே மாதிரி மிஸ்வாக் வைக்கும் போது, மிஸ்வாக் எல்லாம் செய்துட்டோம், வைக்கும் போது இப்படி வைக்காதீங்க, பின் எப்படி வைங்க, இப்படி வைங்க. இப்படி வச்சா பைத்தியம் பிடிக்கும். பைத்தியம் பிடிக்குமல்ல, பைத்தியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் இப்படி வைப்பீங்க.
நேரா வச்சா தண்ணி எல்லாம் கீழே இறங்கிடும், அழுக்கெல்லாம் கீழே இறங்கிடும். மறுபடியும் விசாரணை செய்யும் போது அழுக்கு இருக்காது. அதுக்காக அப்படி வைக்க சொல்லி எழுதியிருக்கு. அப்படி இல்லாம நீங்க இப்படி வச்சாலோ அல்லது இப்படி வச்சாலோ அழுக்கு அதிலே தேங்கி இருக்கும், அழுக்கு அதிலே தங்கி இருக்கும். அந்த தங்கி இருக்கிற மாதிரி வைத்தால் நீங்கள் பைத்தியக்காரர்களா ஆகிவிடுவீர்கள். அதான் எழுதியிருக்கு என்று ஒரு இதுக்கு பேர் எப்படி ஜவாப் வேண்டாம் சொல்லிங்க. அதாவது அவர்களுக்கு ஒரு எதிரான ஜவாப் அது. அடுத்து இந்த கல்லீரல் பெருகிவிடும், அதே போல மூல நோய் ஏற்படும், இதே போல அதை சூப்பக்கூடாது பார்வை போய்விடும், அதே போல பைத்தியம் பிடிக்கும். இதுவெல்லாம் வைத்தியத்தினுடைய அடிப்படை. வைத்தியம் உலகத்தில் எத்தனை வகை இருக்கு தெரியுங்களா? இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற வைத்தியம் 64 வகையான வைத்தியம் இந்தியாவில் மட்டும் இருக்கு. அதை என்ன சொல்றதுங்க? சித்த வைத்தியம் சொல்லுவாங்க, அப்புறம் என்னங்க ஆயுர்வேதிக்கு சொல்லுவாங்க, அலோபதிக்கு சொல்லுவாங்க. அப்படி இருங்க, கொஞ்சம் பொறுங்க. இது முடிச்ச உடனே கொடுங்க, புஸ்தகம் வந்திருந்தா கொஞ்சம் பொறுங்க, நான் இது முடிச்சிடறேன், பிறகு கொடுங்க. இப்படி சித்த வைத்தியம், ஆயுர்வேதிக் வைத்தியம், அந்த வைத்தியம், எத்தனையோ வைத்தியம், இதெல்லாம் வைத்தியம் சேர்த்து 64 வைத்தியம் இந்த உலகத்தில் இந்தியாவில் இருக்குங்க. 64 வகையான வைத்தியங்கள்ல நாட்டு வைத்தியம், அதே போல என்னென்னவோ நான் சொல்ல நேரம் இல்லை சொல்ல அப்படி வைத்தியங்கள். அந்த வைத்தியத்துறையிலும் இந்த முசன்னிஃபீன்களுக்கு, ரத்ன முஃப்தாருடைய ஆசிரியர் போன்றவர்களுக்கு வைத்தியத்துறையிலும் ஆராய்ச்சிகள் இருந்தன. ஆகையினால் எப்படி போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஸ்வாக்கி பொறுத்தவரை ஃபைன்னஹு மர்தாத்துல் லிர்ரப் வ மித்ஹாரத்துல் லிர்ஃபம், வாயை சுத்தப்படுத்தும், அல்லாஹ்வை பொருத்தப்படுத்தும். வாயை சுத்தப்படுத்தல் என்பது வைத்தியத்தை சேர்ந்தது. வாய் சுத்தம் இல்லாமல் போவதுதான் வியாதிகளுக்கு முதல் காரணம், மூல காரணம். எனவே வாயை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற வைத்தியத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நிறைய இடத்தில் வைத்தியம் சம்பந்தமான விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இவருடைய காலத்திலே இருந்த வைத்தியங்களை அனுசரித்து பல் துலக்கும் போது கூட அதை மாற்றி செய்வதனாலே வைத்திய ரீதியாக இது ஏற்படும் என்பதை அவர் அறிந்த வைத்தியத்தின் மூலமாக சொல்லி இருக்கிறார். அந்த வைத்தியம் உங்களுக்கு பிடிக்கவில்லையானால் விட்டுவிடுங்கள். ஆனால் அவர் எழுதியதை தவறு என்று சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஏனென்றால் அவர் எந்த அடிப்படையை வைத்து எழுதினார் என்பதை எல்லாம் காரணம் எழுதி கொண்டிருந்தால் ரத்தல் மஸ்தார் 6 பாகமாக இருக்காது, 600 பாகமாக இருந்திருக்கும். எனவே விஷயத்தை, சட்டத்தை, மார்க்கத்தினுடைய கிளை சட்டத்தை பிரித்து பிரித்து அவர் எழுதி கொண்டு போகிறார். அது அவருடைய ஆராய்ச்சி. வைத்திய அடிப்படையில் சில ஆராய்ச்சிகளை அவர் எழுதியிருக்கிறார். அது உங்களுக்கு புரியாவிட்டால் விட்டுவிடுங்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனவே சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டேன். இப்பொழுது இது மாதிரியான ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அதை படிப்பதற்காக மீதமுள்ள புத்தகம் அதையும் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். உதாரணமா லுங்கி, கால் சட்டை அல்லது பேண்ட், கரண்டை காலுக்கு கீழே அணிவது பெருமையை காட்டுவது. பெருமையுடையவன் சொர்க்கத்துக்கு போகவே மாட்டான். அதனால கரண்டை காலுக்கு கீழே ஆண்களுக்கு ஆடை இருப்பது இருக்கிறது, அது பெருமையை காட்டுகிறது. ஆகையினால் ஆடை அணிய கூடாது என்பது மார்க்கத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவற்றொருத்தர் கேட்கிறார், பேண்ட் கரண்டை காலுக்கு கீழே போடலாமா? அவர் பதில் சொல்றார், அதனுடைய அமைப்பே அப்படித்தான். உங்க அமைப்பே அப்படித்தான், உங்க அமைப்பே அப்படி. பேண்ட் கரண்டைக்கால கீழே போடக்கூடாதா? கீழதான் இருக்கின்றதா கட்டாயம் இருக்கா? போட்டு பழகிட்டாங்க, அதனால இவர் அமைப்பு அப்படிங்கிறார். அடுத்த கேட்கிறாருங்க, மேல் இவர் எழுதுறார், தலப்பா தேவையில்லை, தொப்பி தேவையில்லை, பேண்ட் கரண்டைக்கால கீழே போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் உடை உடுத்திக்கலாம். உடைக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனாக்க உடைக்கும் மனோதத்துவ ரீதியாக உடைக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. வெறும் உடை மட்டுமல்ல, உடையிலே நிறத்துக்கு கூட சம்பந்தம் இருக்கு. பச்சை நிறம் ஒருத்தர் உடுத்துறாருன்னு சொன்னா அவருடைய அறிவு எப்படி இருக்கும்? சிவப்பு உடுத்துறாருன்னா அவருக்கு அறிவு எப்படி இருக்கும்? கருப்பைத்தான் சிலர் விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுடைய அறிவு எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் இருக்கு, தத்துவம் இருக்கிறது. இதே போல அவருடைய நடைமுறை, சட்டை, பேண்ட், தொப்பி, அவர் போட்டிருக்கிற எல்லா விதங்களிலும் அவருடைய மானசீகமான மனோதத்துவ ரீதியான அடிப்படைகள் அங்கே இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு உடைக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னார். தலப்பாக தொப்பிக்கு அறவே சம்பந்தம் இல்லை. அவர் எழுதுறாருங்க, ரசூலுல்லாஹ் மேல் சட்டைக்கு கூட வழி இல்லாத நபித்தோழர்கள் தொப்பிக்கும் தலப்பாகைக்கும் எங்கே போய் இருப்பார்கள்? எனவே தொப்பி தலப்பாகைக்கும் மார்க்கத்துக்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை. நபித்தோழர்களுக்கு சாப்பாட்டுக்கு மேல் சட்டை கூட வழி இல்லையா அப்படின்னு எழுதுறாரு. அவர் ஒரு புத்தகத்தில், வாழும் கேடைங்கிற புத்தகத்தில் 75வது பக்கத்துல நாம கேட்டுக்கிறோம், ரசூலுல்லாஹ் அவர்கள் தலப்பாகை பற்றிய ரிவாயத்துகளை, அதன் உயர்ந்த தரங்களை சாதாரண மாணவன் கூட அறிவான். நபி அவர்கள் தலைப்பாகை மேல் மசை செய்தார்கள். நபி அவர்கள் தலைப்பாகைக்குள் இருந்த துணி எண்ணெய் படிந்திருந்தது. ஷமாயிலே திருமதி அறிவிப்பாளர் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்கா வெற்றியின் போது நபி அவர்கள் கருநிற தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். நூல் ஷமாயிலே திருமதி அறிவிப்பாளர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இன்னும் இது போன்ற ஏராளமான நிகழ்ச்சிகள், நபிமொழிகள் உள்ளன. இவருக்கும் தொப்பிக்கும் தலைப்பாகைக்கும்
சம்பந்தம் இல்லாததைத்தான் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார் போலும். நபி அவர்களுடைய அதே போல சஹாபாக்களுடைய நிலைகள் பல நேரங்களில் பலவாறு இருந்தன என்பது கூடவா புரியவில்லை? சில நேரங்களில் அவர்களுடைய கையில் எதுவும் இல்லை, சில நேரங்களில் கையில் இருப்பதை எடுத்து கொடுத்து கொடுத்து கைவழித்து விடுகிறது. எனவே ஹதீசுகளையும் கொஞ்சம் அதோடு படிக்க வேண்டும், ஹதீசுகளையும் கொஞ்சம் அதோடு படிக்க வேண்டும். அது இல்லைன்னா இப்படிதான் வழக்கம், ஏற்குமாறா. அதனால சோதர்களே, அமலை குறைத்த அதிசயங்கள், விபரீதமான மசாலாக்கள் என்ற தலைப்பில் எல்லாம் இதில் இருக்கு. இதெல்லாம் இன்ஷால்லா நீங்க படிக்க போறீங்க. கடைசியா முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை இதில் எழுதியிருக்கிறோம். முத்தாய்ப்பாக அந்த விஷயத்தோடு நானும் இந்த பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்து முடிக்கிறேன். இதை படிச்சு முடிச்ச உடனே வாஹரு தாவானா முத்தாய்ப்பு எழுதி இருக்குது. கடைசியில 106வது பக்கம், அதுக்கு பின்னால ஒரு விஷயம் எழுதி இருக்கு. 106வது பக்கம் கொஞ்சம் எடுத்து கையில் வச்சிருக்கிறவங்க பாத்துங்களேன், நல்லா இருக்கு. முத்தாய்ப்பு எழுதி, ஏமாற்ற முடியாத ஒரே ஒருவன் அல்லாஹ். ஆனால் சில சமயம் விட்டு பிடிக்கிறான், தண்டனையை தாமதப்படுத்துகிறான், திருந்தட்டும் என்பதற்காக. அதை சன்மானம் என்று கருதி கடைசியிலே தன்மானம் இழந்து நின்றவர்கள் ஏராளம். அப்படிப்பட்ட ஏமாளிகளாக ஆகிவிடாதீர்கள் என உங்களை எச்சரிக்கிறது பேரவை. அப்படிப்பட்ட ஏமாளிகளாக அல்லாஹ் தண்டனை தாமதப்படுத்துவதை சன்மானம் எடுத்துக்கொண்டு தன்மானம் இழந்து போகிற ஏமாளிகளாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது. ஜாக்கிரதையாக இருங்கள். பேரவை கூறும் ஒரு பேருண்மை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஷரியத் பேரவை கூறும் ஒரு பேருண்மை யாரும் மறந்துவிடக் கூடாது. முன்னோர்களை உதாசீனப்படுத்திய ஒருவனும் முன்னுக்கு வந்ததாக வரலாறு இல்லை. முன்னோர்களை உதாசீனப்படுத்திய எவனும் முன்னுக்கு வந்ததாக வரலாறு இல்லை. ஆலிம் பெருமக்களை மதிக்காத யாரும் மதிக்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை. மாறாக மிதிக்கப்பட்டதற்கு சான்றுகள் உள்ளன. ஏனியை உதைப்பதை விட மட்டரகம் வேறு எதுவும் இல்லை. படித்த கிதாபுகள் எல்லாமே குப்பை என்றால் நீங்கள் குப்பை தொட்டிகள் இல்லையா? படித்த கிதாபுகள் எல்லாம் குப்பை என்றால் நீங்கள் குப்பை தொட்டிகள் இல்லையா? தரிசு கொடுத்த மதரசாக்களை மட்டம் தட்டினால் நாளை என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? தரிசு கொடுத்த மதரசாக்களை மட்டம் தட்டினால் நாளை என்ன நடக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? சமுதாயத்தில் தவறுகள் நீங்கள் எழுதியிருப்பதை விட 1000 மடங்கு அதிகம் இருக்கிறது, நாங்கள் மறுக்கவில்லை. விதார்த்துகளும் அனாச்சாரங்களும் இங்கேதான் அடைக்கலம் புகுந்திருக்கின்றன. நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. உண்மையை உணர்த்த வேண்டிய உலமாக்கள் ஊமையாகி போனதும் உண்டு, ஒடுக்கி வைக்கப்பட்டு போனதும் உண்டு. சோப்பே அழுக்காகி போவதில்லையா? அச்சே பிழையாகி போவதில்லையா? உண்மை உண்மைதான். ஆனால் திறந்து நுழைய வேண்டுமே தவிர உடைத்து நுழையக்கூடாது. கண்ணுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும், கண்ணை குத்தக்கூடாது, குத்தி குருடாக்க கூடாது, ஒளி கொண்டு வர வேண்டும். சமுதாயத்தை ஆக்க பிறந்தவர்கள் அழிக்கிறவர்களாக ஆகிவிடக் கூடாது. பேரவை பார்த்துக் கொண்டு இருக்காது. பொறுமைக்கும் எல்லையுண்டு, எச்சரிக்கிறது. இப்போதாவது புரிந்து கொண்டால் விடிவு காலம் அருகில் இருக்கிறது. இப்போதாவது புரிந்து கொண்டால் விடிவு காலம் அருகில் இருக்கிறது. இதை நான் வேடிக்கையாக இதில் எழுதப்பட்டு வைக்கவில்லை, இதை நான் வேடிக்கையாக கூறவும் இல்லை. உண்மையை கூறுகிறேன் சகோதரர்களே. இந்த உலகத்திற்கு உண்மை எடுத்து கூறுகிறேன். இவர்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் மார்க்கத்திற்கு ஷரியத்திற்கு அஹ்ல சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு மாறாக நடப்பார்களோ அவர்களெல்லாம் மறைந்து போனார்கள், அவர்களெல்லாம் மடிந்து போனார்கள், அவர்களெல்லாம் வேரோடு பூண்டோடு அழிக்கப்பட்டு போனார்கள். முஅத்தஸிலாவை விடவா நீங்கள், ஹவாரிஜிகளை விடவா நீங்கள் இந்த உலகத்தை தலையெடுத்து விட்டீர்கள். அவர்கள் தரைமட்டமாக்கப்பட்டு போக